திருச்சிற்றம்பலம். இத்தர நீரைகோடவள் பொறி தப்பிய கரி மோகன் அழிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் நுரைபவ கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிரள் போய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முட்டமில்லடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுளமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனி உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனி குளிர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலர் வெண்தொண்டர் பதம் போற்றி போலிமணி தருவா அதோரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய வல்லர் வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய சகஸ்திலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நான் சிவத்திருமோத்தரத்தில் பரிகாரவியல் பகுதி 6 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. நான் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று பஞ்சமந்திரம் போதும் பரமனார் அஞ்ச ஆணை உரைத்தன ஆடுவார் நெஞ்சம் வாளி நினைந்து மீயச்சு எந்தமை உடையார் இளம் கோயிலே என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது அப்பர் சுவாமி. என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பஞ்ச மந்திரம் போதும் பரமனார் என்று கூறினார். பஞ்ச மந்திரங்கள் என்னவென்று கேட்டால், ஓம் ஈசான மூர்த்தியே நம, ஓம் தத்புருஷ வக்ராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவ உக்யாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நம என்கின்ற பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று 5 மந்திரங்கள் இருக்கின்றன. இது பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரங்கள் அனுஷ்டானத்திலும் சிவபூஜையிலும் முக்கியமாக வரக்கூடிய மந்திரம். சாமிக்கு ஒவ்வொரு முகத்தை சொல்லி நாம முத்திரை கொடுத்து அந்த பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லி அந்த திருமேனி வருவதாக பாவிக்க வேண்டும். ஓம் ஈசான மூர்த்திய நமன்னு சொன்னது உச்சி முகத்தை பாவிக்க வேண்டும். தத்புருஷம் வக்ராய நம என்று சொல்லும்போது கிழக்கு பார்த்த முகத்தை இருப்பதாக பாவிக்க வேண்டும். அகோரம் தெற்கு பார்க்கவும், வாமதேவம் வடக்கு பார்க்கவும், சத்யோஜாதம் மேற்கு பார்க்கவும் இருக்குமாறு நாம் அந்த பஞ்சபிரம்ம மந்திரங்களை சொல்லி சிவலிங்கத்துக்குள் பெருமான் 5 திருமணியோடு திருமுகத்தோடு விளங்கி தோன்றுகின்றார் என்று நாம் அதை நினைக்க வேண்டும். அதே மாதிரி அனுஷ்டானங்களும் ஒவ்வொரு இடங்களிலும் பஞ்சபிரம்ம மந்திரம் வரும். ஓம் ஈசான மூர்த்திய நம, ஓம் தத்புருஷ வக்ராய நம என்று பஞ்சபிரம்ம மந்திரம் வரும். அதே மாதிரி சாமிக்கு சாத்தக்கூடிய ஒவ்வொரு பூக்களுக்கும் ஓம் ஈசான மூர்த்தியே நம என்று அந்த மந்திரத்தை சொல்லிதான் சிவபெருமானுக்கு சாத்த வேண்டும். ஓம் தத்புருஷ வக்ராய நம என்று சுவாமிக்கு நிவேதனத்தை இந்த மந்திரத்தை சொல்லிதான் கொடுக்க வேண்டும். அதே போல சுவாமிக்கு வஸ்திரம் ஓம் அகோர இருதாய நம என்று சொல்லி சாத்த வேண்டும். அதே மாதிரி சுவாமிக்கு அணிகலன்கள் ஓம் வாமதேவ உக்யாய நம என்று சாத்த வேண்டும். கடைசி சந்தன குங்குமம் வைக்கும்போது ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம என்று அந்த மந்திரங்களை சொல்லி ஒவ்வொன்றாக சாத்த வேண்டும். இந்த பஞ்சபிரம்ம மந்திரங்களை சொல்லாமல் நாம் எதையும் சாத்தினால் அது சிவபெருமானுக்கு போய் சென்று அடையாது. ஆகையினாலே நம்ம ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரங்கள் மூலியமாகத்தான் நாம் இறைவனுக்கு சாத்த வேண்டும். எத்தனையோ கோடி மந்திரங்கள் இருந்தாலும், 7 கோடி மந்திரங்கள் இருந்தாலும், அதில் மகா மந்திரம் எது என்று கேட்டால் பஞ்சாட்சரமாக விளங்கக்கூடிய நமசிவாய மந்திரம்.
அதிலிருந்து வரக்கூடிய எல்லா மந்திரமும் அதுலேருந்து தான் எல்லா மந்திரமும் வருது. சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லணும்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா பஞ்ச மந்திரம், அதாவது பஞ்சாக்கிரம் அப்படின்னு பேர். அதே போல பஞ்ச பிரம்ம மந்திரம்ங்கிறது ஓம் ஈசானமூர்த்திய நம. அதே போல பஞ்சாட்சர மந்திரம் என்பது இந்த சாமியுடைய நமசிவாய மந்திரம், அது மூல மந்திரம் என்று. இந்த இடத்துல பஞ்ச மந்திரம் என்று சொல்வதனால இது பஞ்ச பிரம்ம மந்திரங்களை குறிக்கும். அதை ஓதும் பரமனார்னார். அதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் எப்படிப்பட்டவர்னா அஞ்ச ஆணை உரித்தன ஓதுவார். ஒரு முறை தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானை ஒருத்து எதை வேண்டுமானாலும் வேள்வியின் மூலமாக பெறலாம், சிவபெருமான்லாம் ஒன்று கிடையாது, கடவுள்லாம் ஒன்று கிடையாது என்று அவர்களெல்லாம் வேள்வி செய்து பல பொருள்களை எல்லாம் அதிலிருந்து பெற்றார். அவருடைய ஆணவத்தை ஒடுக்குவதற்காக சிவபெருமான் பிச்சாடன வடிவம் கொண்டு அங்கே சென்றார். அப்படி சென்றதுனால அவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க. சாமி எப்படி வந்தார் அப்படின்னா, அந்த பிச்சாடன வடிவம் கொண்டு வரும்போது நிர்வாண கோலத்தோடு வந்தார். அவங்க தர்ம பத்திரிகள் எல்லாம் சிவபெருமானுடைய அழகை கண்டு பின்னாடியே வந்தார்கள். சிவபெருமான் அழகை கண்டு அவர்கள் பின்னாடி போயிட்டாங்க. தர்ம பத்திரிகள் கணவனை தவிர வேற எதையும் சிந்திக்காத அவர்கள் சாமி பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த முனிவர்கள் எல்லாம் பார்த்து நம்மளுடைய தர்ம பத்திரிகள் எல்லாம் மயக்கி விட்டாரே என்று சொல்லி அந்த வேள்வியின் மூலியமாக புலியை ஏவினார்கள். அதை சாமி அதை உரித்து இடுப்பில் கட்டி கொண்டார். யானை ஏவினார்கள், அதை உரித்து போர்வையாக அணிந்து கொண்டார். அது நடந்த இடம் உங்களுக்கே தெரியும், திருவழுவூர் என்று. திருவழுவூர் என்ற ஊர்ல தான் சுவாமி யானையுடைய தோலை உரித்து. என்ன சார் விலை குறைச்சாச்சு. ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க, இப்போ வருவாங்க, வெளியில் கொண்டு வருவாங்க, வெளியில் கொண்டு வருவாங்க. அப்படி பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதில் சாமி சிவபெருமானுடைய அழகை கண்டு அந்த தர்ம பத்தினிகள் எல்லாம் பின்னே வந்த காரணத்தினால் இவர்கள் எல்லாம் இந்த தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாம் புலியை ஏவினார்கள். சாமி அதை எடுத்து இடுப்பில் கட்டினார். யானையை ஏவினார்கள், அதை உரித்து போர்வையாக போர்த்தினார். இப்படி அவங்க ஒன்று ஒன்றா ஏவிட்டே இருந்தாங்க. சுவாமி அதை அணிந்து கொண்டே இருந்தார். பாம்பை ஏவினார்கள், அதை கழுத்தில் அணிந்து கொண்டார். இந்த அதை பார்த்தீங்களா, சொல்லி முடியாத தண்ணி கொண்டு வந்தீங்களா? சரி, அதை சிவபெருமான் அணிந்து கொண்டார். இப்பதான் சொல்லி முடிச்ச நேரம். அப்படி ஏன் அப்படின்னா சாமி பேர்பட்ட அழகுடையவர்னா சாமி சுந்தரர். மதுரையில் எப்படி வந்தாரு, மீனாட்சி அம்மையாரை திருமணம் முடிக்கும் போது சுந்தரேஸ்வரர் வெறும் புலித்தோளும் பாம்பும் அணிஞ்சிக்கிட்டு இருக்க பெருமான் அப்படி கண்ணாடியை பார்த்தாரு. சுந்தரா வருகனாரு. அதுல ஒரு உருவம் தோன்றியது. ரெண்டாவது சுவாமி அங்கிருந்து கிளம்பும் போது அடுத்த செகண்ட்லேயே வந்தாராம். இங்கே திருமணம் ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்கு, மீனாட்சி அம்மையாருடைய திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் சாமி வரல. வாங்க சார், கடைசி நொடி வரைக்கும் வரல. எல்லாரும் சாமி எங்கன்னு தேடுறாங்க. கரெக்டா மனம் முடிக்கிற நேரத்தில் சாமி கைலாயத்துல இருந்து இங்க இருக்கு. எப்படி வந்தாரு? அவர் நினைச்சா எங்க வேணாலும் எந்த வடிவத்துல வேணாலும் மாறக்கூடிய தகுதியுடைய ஆற்றலுடைய பெருமையுடையவர் சிவபெருமான். அடுத்த செகண்ட்ல மீனாட்சி அம்மையாரை திருமணம் முடித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்க திருமால் வைகை ஆத்துல நின்றுவார். அவரால் வர முடியாது. இப்போ அண்ணன் இல்லாம தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவாங்களா? கொஞ்ச நேரம் கல்யாணத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எங்க அண்ணன் வரட்டும் அப்படின்னாங்க. அதனால சாமி என்ன பண்ணாரு, சாமி அங்கே திருமாலாக நின்றார். அந்த கோலத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்யாண பத்திரிகையில பாத்தீங்கன்னா அந்த கல்யாண சுந்தர பத்தி படம் போட்டிருக்கும். திருமால் தாரவாத்து கொடுத்த மாதிரியும் சிவபெருமான் அப்படி கையை வச்ச மாதிரியும் போட்டிருக்கும். அது என்னது, அந்த மூணுமே யாருன்னா சிவபெருமான் தான். சுவாமியும் அவரே, அம்பாலும் அவரே, திருமாலும் இருக்கு, அதே தான். அந்த மூன்றுமே சிவபெருமான் தான். கடைசி நொடியில டக்குன்னு திருமணத்தை முடித்தார். திருமாலாகவும் அங்கே வந்தார். முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அண்ணன் வர்றாரு.
திருமால் அண்ணே அப்ப நீங்க வந்தது எல்லாமே நாம் அப்படின்னாரு சிவபெருமான். சாமி நினைச்சாருன்னா என்ன வேணாலும் சுந்தரர் அவர் அழகா கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னாரு சுந்தரம் சாமி. சாமி எப்படிப்பட்டவர்? ஆடிய அழகன் சிவபெருமானது. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நடராஜபுரம் அவ்வளவு அழகா இருப்பாரு. படுதிரு முல்லை வாயில நம்ம சென்னை பக்கம் போகும்போது அந்த கோயில்ல நல்லா பார்ப்போம். அது யாரு காணும்படி யாருனாரா? அம்பாள் காணும்படி கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர். தேவர்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான் எங்க எங்க பார்த்தா சிவபெருமான் திருமலை வயலில் இருந்தாராம் அப்படின்னு சுந்தரமி சாமிகள் பாருங்க. அப்பேற்பட்ட இடம் அந்த இதான். ரெண்டாவது சாமி அந்த இடத்துல அவ்வளவு வர்ணிச்சிருப்பார். கூடிய லயம் சதி விளையாமை. சிவபெருமான் தான் ஆட்டத்தை கொண்டு வந்தவரே அவர் தான். ஆட்ட நாயகனே சிவபெருமான் தான். அவர் பிழை ஆடுவாரா? அதான் சதி பிழையாமை ஆடுறாராம். பிழையாமை ஆட கொடியடை உமையவளுக்கான ஆடிய அழகா அம்பாள் பார்க்க சிவபெருமான் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். இப்பெல்லாம் பரத கலையெல்லாம் எல்லாரும் போய் பழகுறாங்க. அதெல்லாம் உத்தமமான கலை. சுவாமி கொண்டு வந்த கலையில 64 கலைகள்ல ஒரு கலை எதுன்னா இந்த பரதக்கலை. அடியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியனுக்கு வயசு எப்படி ஒரு 33 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் பாப்பா பிறந்து ஒரு 2-3 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் போய் பரதம் கற்றுக்கணும்னு போனேன். எங்கள் வீட்டில் என்னது நல்லா வந்து சேர்ந்தீங்க போங்க, யார் அளவு பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஒன்றும் நினைக்க வேண்டாம், இருக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு போய் இந்து மாஸ்டர்கிட்ட போய் பழக போனேன். பாப்பா வயசு 2-3 வயசு இருக்கும். அவங்க பார்த்தாங்க, சிவா நீங்க தான் பழக போறீங்களா? அவன் நான் தான் பழக போறேன். பூரா சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, சும்மா இருக்கட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க சரி வாங்க அப்படின்ட்டு அவங்க சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து ஆடுங்க அப்படின்னாங்க. திடீர்னு எனக்கு அப்படி தெரியும் அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ஆடும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அப்புறம் போக சரியா போயிடுச்சு. அப்புறம் அடியன் வைத்தியநாத சாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் போச்சு. சாமி என்னைக்கு மேடையில் நடனம் வர்றனோ அன்னைக்கு நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு சாமிகிட்ட கேட்டேன். அதுபடி பழகுன கொஞ்ச நாள்லே நம்ம வைத்தியநாத சாமியில மேடை போட்டாங்க. அந்த கார்த்திகை மாசம் அந்த இது ஐப்பன் கோயில்ல இது வைப்பாங்கல்ல, கார்த்திகை மாதம் மண்டல பூஜையில அதில் ஆட சொல்லிட்டாங்க. புதுமதி எல்லாம் அங்கே வந்து சிவா அடிக்கலாமா அப்படின்னாங்க. சாமி திருவள்ளுவர் அப்படின்ட்டு அந்த உலகலாம் உணர்ந்து ஓதற்கு பாட்டுக்கு ஒரு 7 பேர் சேர்ந்து ஒன்றோட ஆடணும் சாமி திருவள்ளால். அப்போ கேமரா கிடையாது, போட்டோ கிடையாது, எதுவுமே எடுக்க முடியாது. சரி அதுவும் சாமி திருவருள், அதுவும் சாமி திருவருள். சிவராத்திரி உங்களை நடனம் ஆட வச்சிருவோம் அப்படிங்களா? இனிமேல் ஆட முடியாது, இப்போ வயசு ரொம்ப ஆயிடுச்சு என்ன. சரி அப்படி அந்த கலை வந்து அதை ஒரு மன்னர் மதுரையில எல்லா கலையும் கற்ற மன்னர் சாமி இப்படி ஒத்த காலிலே நிற்காரே, இந்த கலையை நம்ம கற்றுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரத கலையை கற்று பார்த்துருக்காரு. ஒத்த காலில் நின்று ஆடி பார்த்துருக்காரு. அவரால் நிற்க முடியல. நம்ம காலை இப்படி வலிக்கிறே, சாமியுடைய காலை எப்படி வலிக்கும் பெருமானே, எனக்காக கால் மாதிரி நீ நடனம் ஆடக்கூடாதா? நீ நடனம் ஆடலைன்னா இந்த உடைவாளால் எடுத்து என்னை வெட்டி கொள்வேன்னாரு. அடுத்த நிமிஷம் சிவபெருமான் மாறி நடனமாரு மதுரையில அந்த மன்னருடைய அன்புக்காக. இப்ப நாமளாம் உயிரை விட துணியுமா? சாமி நாளைக்கு வேற பார்ப்போம், நீ நடனம் ஆட மாட்டியா, இருக்கட்டும் நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தினசரி எதையாவது சமாளிச்சுக்கிட்டே இருப்போம். யாரும் உயிரை விட என்ன செய்ய மாட்டோம். அருணைநாதருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு, அடுத்த நிமிஷம் எங்க போயிட்டாரு. உச்சமா மதிச்சு நாம் செய்தது தவறுன்னு சொல்லி குஷ்டம் வந்த நிலையிலையும் விடலை. அதுக்கப்புறம் தவறை உணர்ந்து, தவறை என்னைக்கு ஒரு மனிதன் உணரானோ அன்னைக்குதான் மனிதனாகவே ஆகும். தான் செய்த தவறை உணரணும். அப்படி உணர்ந்ததுன்னா அவர் உச்சியில இருந்து போய் விட போறாரு. அது மாதிரி கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உரைப்போட இருக்கணும். அடியார்கள்னா இன்னைக்கு இந்த பணியை செஞ்சோம்னா தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய முடியாத சூழ்நிலைகள் வந்தால், ஏதாவது வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் அந்த பணியை மனதிற்குள் செய்து பழக வேண்டும். தினசரி பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, வெளியூர் போக வேண்டியதுதான், உடனே பூஜை நேரத்துல இதையும் சேர்ந்து என்ன செஞ்சிடணும், அந்த மனப்பாடம் பண்ணிடணும். சாமிக்கு அன்றாடம் சரி நேரம் பூ பறிச்சுக்கிட்டு இருப்போம், கோயில்ல நேரம் சாமி கொண்டு போய் கட்டிக்கிட்டு இருப்போம், நேரம் திருக்கோயில போய் இப்படி வள வந்துகிட்டு இருப்போம். இதெல்லாம் சிந்திக்கணும். உட்காந்து அந்த பணியை மனதுக்குள்ளே செய்ய வேண்டும். மற்ற நேரத்துல நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க, பூஜை நேரத்துல உட்காந்து அதை செஞ்சிடணும். அப்படி சொன்னாலும் பூஜை நேரத்துல கரெக்டா மறந்துடும். அப்படி மறக்கக்கூடாது. அதுக்குதான் இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் கேட்க தான் சிவபெருமான் மேல அன்பு வரும்.
கேட்காம சிவபெருமான் மேல அன்பே வராது. செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவல்ல எரிபோல் மேனிப்பிரான் தீரம். எப்போதும் செவிகால் சிவபெருமான் போல எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவன் மேல அன்பு வரும். எப்போதாவது ஒருக்கா கேட்கக்கூடாது, எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சிவன்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மடத்துக்குலாம் வந்து கேட்க வந்தாங்க. ரொம்ப சிறப்பு. சரி, அவரவருக்கு உள்ளபடி ஈசனார் எப்போ எந்த உயிரை எப்படி ஆட்கொள்வார்னு சொல்ல முடியாது. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிவான்பும் கேட்பார்புகில் அளவில் கிளர்க்க வேண்டும். சாமியுடைய அருளை யாரும் அறிய முடியாது. கொடியவரையும் திடீர்னு சாமி அடியவர் ஆக்கிடுவார். எந்த நேரத்தில் எதை செய்வார்னு தேவர்களாலே அறிய முடியாது. நாம் எங்கே அறிய சொல்லுங்க பாப்போம். அப்படி சாமி அந்த பிச்சாளர் வடிவம் கொண்டு வந்து இங்கே நடனம் ஆடிய திறம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இந்த சாமி ஆடிய அழகன். அதை சுந்தரம் சுவாமி மற்றொரு பாடலையும் சொல்றாரு. மழுவான் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவ துயரா இன தீர்த்தல் உண தொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. யார் சொல்றா? அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. சாமி, நான் ஒரு தடவை சொன்னேன் உனக்கு அடிமையில்லைன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப இன்னுமே அப்படி சொல்லவே மாட்டேன் சாமி, சொல்ல மாட்டேன்னு சொல்லி 10 பாட்டு பண்ணாரு சுந்தரம் சாமி. மண்டபத்துல வந்து ஆட்கொள்ளும் போது திருமணத்தை தடுத்து, 2வது சாமி எப்பேற்பட்டு பாருங்க. ஒரு திருமணத்தை நிப்பாட்டிட்டோமே சொல்லி அடியாருடைய கல்யாணத்தை இப்படி நிப்பாட்டிட்டோம்னு நினைச்சு அவர் 2 கல்யாணம் முடிச்சு வச்சாரு சாமி. அது சாமியுடைய காரணம். 2வது மாயில போய் விழுந்துடக்கூடாது என்பதற்காக சுவாமி அந்த நேரத்துல தக்க நேரத்துல அவரை தடுத்து ஆட்கொண்டார். ஏற்கனவே கைலாய மலையில் அந்த 2 பெண்களை பார்த்ததுனால இங்க வந்து திருமணம் முடிய வைத்தார். 2 திருமணம் முடிச்சாலும் அவர் யோக நிலை மறந்துடக்கூடாது. சுந்தரம் சுவாமிகள் யோகம். சரி தொண்டில் யார் இருந்தா? திரு நவக்கரச பெருமான் இருந்தார். கிரியை தொண்டில் திரு ஞானசம்பந்த பெருமான் இருந்தார். யோக நெறியில சுந்தரம் சுவாமிகள் இருந்தார். ஞான நெறியில மாணிக்கவாச பெருமான் இருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெறியை காட்டினார்கள். அதுதான் நமக்கு நால்வர் மக்கள் நமக்கு உயிர்க்கு துணையாக வருவார்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த 4வர் பொற்றால் எம் உயிர் துணையே. இவங்க 4வர் தான் நமக்கு உயிருக்கு துணையாக வருவார். இந்த பாடி எடுக்கிறதுக்கு நான் கடைசி எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி உயிருக்கு துணையாக வருவதற்கு இந்த 4 பேர் மட்டும் நமக்கு. அப்படி அருமையாக அந்த பாட்டில் சொல்றாரு. இந்த பாட்டில் சொல்லும் போது யானை உரித்து ஆடுவாராம் சாமி. யானையை உரிச்சு அங்க எல்லாருக்கும் நடனம் புரிஞ்சார் சாமி. அந்த நடனத்தை பார்த்துதான் திருமால் அப்படியே பார்த்துக்கிட்டே மெய் மறந்து அவருடைய உடம்பெல்லாம் பூரிக்க ஆரம்பிச்சது. உடனே ஆதிசேடன் கேட்டாரு, பெருமானே இப்படி உங்களுடைய உடம்பு பூரிப்பா இருக்கே, என்ன காரணம்னு கேட்கும்போது பெருமானுடைய நடனத்தை அந்த தாரகாவனத்து முனிவர்களை அடக்கி பெருமான் அங்கே திருநடனம் புரிகின்றார் என்று திருமால் சொல்ல ஆதிசேடனுடைய கண்ணில இருந்து கண்ணீரா வந்ததுதான். இப்போ என்னப்பா சாமியுடைய போல சொன்னது உனக்கு இப்படி கண்ணீர் வருது, நீ எனக்கு இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ கைலாய மலையில் போய் தவம் செய்வாயாக என்று திருமால் அனுப்பி வைக்க ஆதிசேடன் போய் கைலாய மலையில் தியானம் செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்று தில்லையில் வந்து தவம் செய்து அந்த ஆனந்த நடனத்தை வியாழக்கிழமை மத்தியான வேளையில் அந்த இருவருக்கும் சிவபெருமான் திருநடனம் புரிந்தார். தைப்பூச நன்னாள் அன்று வியாழக்கிழமை மத்தியான வேளையில் உச்சி காலத்துல பதஞ்சலியும் வியாக்கரவாதர் என்ற 2 முனிவர்களுக்கும் ஆனந்த நடனம் புரிந்தார் சிவபெருமான். அதனால அந்த இதை நம்ம மறக்கக்கூடாது. நெஞ்சம் வாளி நினைந்திரு. அப்படிப்பட்ட பெருமான நீ நெஞ்சே நித்தலும் நீ நினைந்தே இரு. அவனை மறந்தா நமக்கு துன்பம். அதனால நீ எப்பயுமே இந்த நெஞ்சால அவனை நினைந்து கொண்டே இரு அப்படிங்கிறார் அப்ப சுவாமி. நெஞ்சே நினைந்து ஏற்கனவே அந்த பாட்டிலும் சொல்றாரு, நெஞ்சே நீ நினையாய் நீ புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா. நெஞ்சே நீ சும்மா இருக்காத, எந்த நேரம் சுவாமியை நினைச்சுக்கிட்டே இரு. எதையோ போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியே, பிள்ளைகளெல்லாம் போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியே, சொந்த பந்தங்களை போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியே. நம்ம சாமியை தவிர மற்ற எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருப்போம். வீட்டில் உட்காந்தோம்னா இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்களே, ஒழுங்கா படிக்குதுகளா, ஒழுங்கா சாப்பிடுதுகளா, அதை பத்தி நினைப்போம். வேற நினைப்போம், சொந்த பந்தங்களை பத்தி நினைப்போம். எங்க அண்ணன் இப்படி இருக்கானே, பேசாம இருக்கானே எங்க அண்ணே அப்படின்னு அண்ணனை பத்தி சிந்திப்போம். இந்த தம்பி இப்படி இருக்கானே அப்படின்னு இதை பத்தியே அதிகமாக நம்ம என்ன செய்வோம், அதை ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் வினையினால் வந்தவர்கள். நமக்கு வரக்கூடிய பிள்ளைகள், கணவனார் எல்லாம் வினை வசத்தினால் வந்தவர்கள். அவர்களை பற்றி நினைப்பதை விட்டு விட்டு சிவபெருமானை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மற்றதெல்லாம் சாமி பார்த்துக்குவார்.
நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்கள் அது வாட்டு தானா நடக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த கெஜெட்லாம் யார் பார்த்துக்குவா? சாமி பார்த்துக்குவேன். பெருமானே எல்லாம் உன் திருவரு நீ பார்த்துக்குவே அப்படின்ட்டு நீங்க வாட்டு சிவபெருமானை நினைந்துகிட்டே இருங்க. நெஞ்சே நீ நினையாய். அவரை நினைந்து கொண்டே இருந்தால் நமக்கு என்ன வராது? துன்பம் வராது. நெஞ்சம் வாலி நினைந்திரு மீயச்சூர் எந்தமை உடையார் இளங்கோயிலே. அப்படிப்பட்ட மீயச்சூர் என்கின்ற ஒரு சோழ மண்டலத்திலேயே சோழ நாட்டு தென்கரை இருக்கக்கூடிய தலங்கள்ல ஒன்று இந்த மீயச்சூர் இளங்கோயில் என்கின்ற திருக்கோயில். அங்கே பெருமான் விளங்கி தோன்றுகின்றார். காவிரி வடகரை தென்கரைன்னு இருக்கு. அதுல வடகரையிலையும் தென்கரையிலையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கோயில் இருக்கு. பாடல் பெற்ற தலங்கள் மட்டுமே, பாடல் கிடைக்கப்படாத தலங்கள் எண்ணில்லாத கோயில்கள் இருக்கு. நான் பாடல் பெற்ற கோயில் மட்டும்தாங்க பார்ப்பேன் அப்படின்னா இனிமே என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். எல்லா திருக்கோயிலையும் போன முறை சொன்னோம்ல, தோன்றும் கோயிலும் தோற்றிய கோயிலும் வேற்று கோயிலும் பலவுல அப்படின்னு சொன்னோமா. அவர் எங்கெங்கெல்லாம் சாமி விளங்கி தோன்றுகின்றாரோ, எங்கெங்கெல்லாம் சிவலிங்கங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் போய் நான் பெருமானை போய் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கொண்டாய் அணிகொள்தில்லை சிற்றம்பலத்து அரணே என்று சாமியை போற்றி பாடி வணங்கி துதித்து மகிழ வேண்டும். சரிதானா? சரி, அப்படி இந்த பாட்டில் மிக அருமையா சொல்றாரு. பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார் அஞ்ச ஆணை உரித்தன ஆடுவார் நெஞ்சம் வாளி நினைந்திரு மீயச்சோர் எந்தமை உடையார். எந்தமை உடையார்னா என்னை உடையக்கூடிய பெருமானே, என்னை ஆளுமையாக உடைய கொண்டிய பெருமானே, மீயச்சோரில் விளங்கி தோன்றுகின்ற பெருமானே, அந்த இளங்கோயில் விளங்கி தோன்றுகின்ற பெருமானே, எம்மை உடையாய் அப்படின்னார். என்னை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? ஆட்கொள்ள வேண்டும் என்று நேரத்துல அப்பர் சுவாமிகள் மிக அருமையாக கேட்கின்றார். அதனால எப்பயுமே நாம பெருமான் என்ன செஞ்சு இருக்கணும்? நினைந்து கொண்டே இருக்கணும். நெஞ்சே நீ நினையா. அதனாலதான் நிலைபெறுமாறு எண்ணிதியே நெஞ்சே நீ வா. முதல்ல கோயிலுக்கு போனோமே யாரை கூப்பிடணும்? நம்ம நெஞ்சதான் உள்ள கூப்பிட்டு வரணும். நெஞ்சே நீ வான்ட்டார் முதல்ல. நெஞ்சே நீ வா. நீ இன்னும் 225 செருப்பையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. வெளியில இன்னைக்கு தான் புதுசா வாங்கின செருப்பு 225 செருப்பு. எவனு தூக்கிடுவானோ நினைச்சுக்கிட்டே நீ என்ன செய்யாத, உள்ள போகாது. அதை மறந்துரு. நீ வாட்டு ஓடு. உன்னுடைய விருப்பம் என்ன? நீ சாமியை மட்டும் சிந்தனை பண்ணிட்டு போயிட்டு வா. கண்டிப்பா அந்த செருப்பு இருக்கும். யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படியே இருக்கும். அப்படிதான் கூட வந்து அன்னைக்கு புது செருப்பு வாங்கியிருந்தாரு. யாருன்னா நம்ம முனிசு ஆரம்பத்துல புது செருப்பு வாங்கிட்டு இருந்தான். வச்சுட்டு சிவா யாரும் தூக்கிட்டு வர, அதெல்லாம் யாரும் தூக்கிட்டு போகணும். போயிட்டு வெளியில வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தான். கரெக்டா போய் பார்த்தா இல்ல. அதையே இல்ல, உள்ள போய் ஒழுங்கு சாமி முடியாது, யாரும் எங்கேயும் போகாதியா இருக்கட்டியா அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை. கடைசி பார்த்தா சரி பரவாயில்ல, நல்ல வேலை நான் இப்படிலாம் போகும் எனக்கு தெரியும், நான் 50 ரூபா செருப்பு தான் வாங்கினேன் இருக்கட்டும் அப்படின்னா. நம்மளுமே 50 ரூபாய்க்கு மேல செருப்பு வாங்குறது இல்லை. ஏன்னா எங்க போனாலும் மறந்துடுவோம். மறந்து எங்க கோயிலுக்கு போனாலும் மறந்துட்டு போயிடும். சரி, அப்படி மிக அற்புதமாக இந்த பாட்டில் சொல்றாரு. இப்ப நம்ம தர்மத்துவத்துக்குள்ள போயிருக்கோம். சென்ற முறை சிவ பூஜை செய்யலைன்னா என்னென்ன விதிமுறைகள், என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும், அப்படிலாம் பார்த்தோம். இந்த முறை விதிமுறை கந்த பவித்திரம் கங்காவதரம் கௌரி அவதாரம் கங்கணத்திரயம் என்று கூறிய பவித்திரங்களை உண்டாக்கி விதிமுறையே அதிவாதனம் செய்து சிவன் திருமுடியில் பவித்திரம் சாத்துவதற்கு முன்னால் கந்த பவித்திரம் சாத்துக. இப்ப பூஜை செய்யறவங்க கண்டிப்பா என்ன வச்சிருக்கணும்? பவித்திர மோதிரம் இல்லாம பூஜை பண்ணக்கூடாது. பண்ணுனா அது பலனை தராது. அதான் தீட்சை வாங்கணுமே எல்லாருக்குமே பவித்திர மோதிரத்தை அது வாங்கி கொடுக்குறது. பவித்திரம் எதற்கு சமமானது என்று கேட்டால் தர்ப்பைக்கு சமமானது. தர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா, தர்ப்பை மனிதருக்கும் இறைவனுக்கும் உடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த தர்ப்பை. தர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த புல் எடுத்து நேர அப்படி தடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை நேரம் இருக்கும். மாறி நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறுத்துரும் கைய. ஏன்னா மனிதன் வந்து நேர் வழியில போனா சென்று அடையக்கூடிய இலக்கை அடைவான், அதற்கு மாறி சென்றால் அவன் துன்பத்தை அனுபவிப்பான் என்பதை உணர்த்துவது இந்த தர்ப்பை. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலில் தோன்றிய புல் எது என்று கேட்டால் இந்த தர்ப்பை தான் முதல்ல தோன்றியது. எத்தனையோ புல் இருக்குல்ல, கோரப்புல் இருக்கு, அருகம்புல் இருக்கு, எத்தனையோ வகையான புல்கள்லாம் இருக்கு. கணம்புல் இருக்கு. புல்லை வித்து சாமிக்கு விளக்கு போட்டாரு கணம்புள்ள நைனார். கணம்புல் இருக்கு. இப்படி
புற்கள் எல்லாம் இருக்கிறது. அதுல முதலில் தோன்றிய புல் எது என்று கேட்டால் இந்த தர்ப்பை. தர்ப்பை இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. இறை வழிபாட்டுக்கு, ஹோமம் செய்வதற்கு, ஜபம் செய்வதற்கு, நீங்க ஜபம் பண்ணும்போது மோதிர கையில இருக்கணும். இருந்தா தான் அது உங்களுக்கு முழு பலனை தரும், இல்லைன்னா உங்களுக்கு தராது. அது அனுஷ்டானம் வாங்குவதற்கு சரியா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தர்ப்பை உச்சியில சுவாமி இருப்பார், தர்ப்பையில நடுப்பகுதியில பிரம்மா இருப்பார், அடிப்பகுதியில கனத்த பகுதியில விஷ்ணு இருப்பார், மகாவிஷ்ணு இருப்பார். தர்ப்பையில இப்படி எப்படி சிவலிங்கத்துல மேல சுவாமி இருக்காரோ அதே போல தர்ப்பையினுடைய நுனியிலையும் சுவாமி விளங்கி தோன்றுவார். அதனால சிவலிங்கத்தை நம்ம பூஜை பண்ணும்போது தர்ப்பையை மேல வச்சுத்தான் சாத்தணும். சாத்தி தான் நம்ம சிவ பூஜைக்கே போகணும். நாலுல இருந்து தர்ப்பையை எடுத்து வச்சுதான் செய்யணும். நிறைய சொல்லி தர்ப்பம் இல்லாம எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு போட்டு. அதுதான் பூஜை செய்யறவங்களும் அப்படி மொத்தமா கொத்த வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, வச்சு மேலே வச்சு சாமிக்கு பூஜை செய்யும். நான் அடி என்ன செய்வேன்னா சிவ பூஜையில தர்ப்பைக்கு அளவு மோதிரம் இருக்க மோதிரத்தை சாமி மேலே வச்சிருது. ஏன்னா அதுக்கு பதில், அதாவது தர்ப்பை கிடைக்காத பட்சத்துல பவித்திர மோதிரத்தை கொண்டு நாம பூசிக்கலாம் சுவாமியை. அந்த தர்ப்ப மோதிரம் பார்த்தீங்கன்னா அப்படி முடிச்சா இருக்கும். அது மாதிரி ஒரு முடிச்சு, 2 முடிச்சு, 3 முடிச்சுன்னு பல பகுதிகளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது காய்ந்தாலும் தர்ப்பை காய்ஞ்சாலும் அதோட தன்மை மாறாம இருக்கும் தர்ப்பை. ரெண்டாவது, அந்த தர்ப்பைய நீங்க தண்ணியில ரொம்ப எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் அது அழுகாது. மற்ற புல்லாம் அழுக ஆரம்பிச்சு, இது அழுகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தர்ப்பை புல். நீருக்குள் பல நாள் கடந்தாலும் கூட அது என்ன செய்யாது, அது அழுகவே. அதே மாதிரி தண்ணீர்ல இல்லாட்டாலும் கூட அது என்ன செய்யாது, வாடவும் செய்யாது. தர்ப்பை தண்ணியில இல்லைன்னா கூட வாடாது, தண்ணியில இருந்தாலும் அழுகாது. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. சிவபூஜையில முக்கியமா பௌத்திரம், தர்ப்பைக்கு பதில் பௌத்திர மோதிரம் போட்டு தான் நம்ம என்ன செய்யணும், பூஜையே செய்யணும். அது மாதிரி ஹோமம் பண்ணும்போது எந்த ஒரு சடங்குகள் செய்தாலும் என்ன செய்வாங்க, தர்ப்பம். அது மாதிரி இருச்சடங்கு, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள எல்லா சடங்குகளுக்குமே இந்த தர்ப்பை மோதிரத்தை வச்சுதான் செய்வாங்க. இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்ப இறப்பு காலத்துல எல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாங்க, தர்ப்பையை வச்சுதான் தர்ப்பணம் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அதுவும் எல்லாரையும் கேட்பாங்க, தோப்பனார் பேர் சொல்லுங்க அப்படிம்பாங்க. அடுத்து அவங்க அப்பா பேர் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணிக்கட்டுமா, அன்னைக்கு அடிக்கடி தர்ப்பணம் கொடுக்க போறேன். பக்கத்துல தர்ப்பணம் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நினைச்சு தீப்பா தான் வருது. அவர் கேட்காரு, உன் பேர் என்ன பாரு, அவர் பேரையும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் திடீர்னு கேட்ட, சாமி நீங்க திடீர்னு கேட்டா எனக்கு மறந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு அப்படி யோசிச்சாரு. என் பேர் கண்ணன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்க அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் கரெக்டா சொல்லிட்டாரு. இவர் பேரை யோசிச்சாரு, அப்பா பேரை கரெக்டா சொன்னேன். சரி அப்பாவோட அப்பா பேர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருக்க, போன் பண்ணிக்கிறாரு. இன்னும் போன் பண்ணி பின்னாடி நிறைய ஆள் நிற்காங்க. சாமி ஒரு நிமிஷம் சாமி அப்படின்னு டக்குன்னு அடிக்காரு. அது ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருக்க, இன்னொருக்க போன் பண்ணிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு முறையும் போன் போட்டு அவர் வந்துட்டாரு. அது ஐயரு இப்படி எல்லாம் இருக்காங்க. எப்பயுமே என்ன செய்யணும், நீங்க தர்ப்பணம் கொடுக்குற முதல்ல இல்லை பேரெல்லாம் எழுதி வச்சு கொண்டு போய் தர்ப்பணம் பண்ணணும். முதல்ல ஒரு 3 தலைமையாவது குறைஞ்சே தெரிஞ்சிருக்கணும். உங்க பேரு முதல்ல, உங்க பேரை மறந்துடக்கூடாது. உங்க பேரு, அதுக்கப்புறம் உங்க அப்பா பேரு, அவங்க அப்பா பேரு, அவங்களுக்கு அப்பா பேரு தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு. அதுக்கு முன்னாடி தெரியலன்னா ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு அவங்க பண்ணி விட்டுருவாங்க. அது வேற விஷயம். அதுலயும் நீங்க காசி கயாலெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய 21 தலைமுறையும் எடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் பிண்ட வைப்பாங்க. நீங்க கயாலாம் நீங்க போய் கொடுத்துருக்கீங்களா, தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்களா? கயால அடின்னு கொடுத்துருக்கேன். அங்க கயால போய் கொடுத்தீங்களா? அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 என்ன 32 வைப்பாங்க. 21 தான் தலைமுறை. ஆனா இவங்க 32 வரைக்கும் வைப்பாங்க. கயால 32 பிண்டை வச்சு அத்தனையும் கொண்டு போய் மொத்தமா சேர்த்து கொண்டு போய் இதுல வைக்க சொல்லுவாங்க. அந்த கரைக்க சொல்லுவாங்க. அதுல வைக்க சொல்லுவாங்களோ, அதுலயும் வைக்க சொல்லுவாங்க. 6 ஓடலைன்னா அங்க வைக்க சொல்லுவாங்க. 6 ஓடுச்சுன்னா 6ல கரைக்க சொல்லுவாங்க. பாதத்துல வச்சிருவாங்க. அது அங்க பாதத்துல வச்சிருக்காங்களோ. நான் அது பக்கத்துல ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு, நான் அதை அடியில் அதுல போய் வச்சேன். அது மாதிரி 6 அவ்வளவு ஓடலைன்னா சில நேரம் ஆத்துல விட சொல்லுவாங்க,
இல்லைன்னா காக்கைக்கு எங்கேயாவது வைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா பாதத்தில் வைக்க சொல்லுவாங்க. அது பக்கத்துலேயே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கு, அது யாருக்கு தெரிஞ்சதானு தெரியல, விஷ்ணு பாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்தில் இது இருக்கு, சிவலிங்கம் இருக்கு, அதுலேயே வச்சுக்கலாம். என்ன அப்ப தர்ப்பணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்ப முகூர்த்தம் உங்களுக்கு மாட்டி விட்டு தான் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? எங்க வீட்டில் கூட்டு போகும்போது நாங்கள் இதுதான் எங்களுக்கு வேலையே இதுதான், என்ன செய்யறாங்கன்னு நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு வேலை அப்படின்னு. அப்பேற்பட்டது தர்ப்பணம் தர்ப்பணம் எதையுமே செய்யக்கூடாது. ஏன்னா அது சார் தர்ப்பை 7 வகையில் இருக்குமா. தர்ப்பை ஒன்று குசை, காசம், தூர்வை, விரிகி, மஞ்சம்புல், விஸ்வம், மித்ரம், தர்ப்பை என்று 7 வகையாக தர்ப்பை. இதுல நுனி பகுதி கொஞ்சம் பருத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பெண் தர்ப்பைன்னு பேராம். என்ன பாட்டு போட்டாங்க இதுதான் இதுவரையா வைத்தியனதா. நுனிப்பகுதி பருமனா இருந்ததுன்னா அது பெண் தர்ப்பை என்று பெயர். அடிப்பகுதி பருத்து இருந்துச்சுன்னா அது அலி தர்ப்பைன்னு பேரு. அடி முதல் நுனி வரைக்கும் சமமாக இருந்ததுன்னா அந்த தர்ப்பை ஆண் தர்ப்பை என்று பெயர். தர்ப்பை அதுல கூட பாருங்க வகைகள் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது ஒரு பிறவி, புல்லும் ஒரு பிறவி என்பதை நம்ம மறந்துடுவோம். அதனாலதான் மாணிக்கவாச குருவன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வெருகமாய், இப்ப எப்படி நம்ம மனிதர்களா பிறக்கும் போது நமக்கு ஆண் பெண் அலின்னு இருக்கமோ அதே போல தர்ப்பைக்கு கூட ஆண் பெண் அலி இருக்கு. இப்படி ஒவ்வொரு பிறவிகள்லையுமே இருக்கு, எல்லா பிறவிகளையுமே இது உண்டு. சாமி அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர் இருந்து காட்டுறாரு. அப்ப உயிர்களுடைய பிறப்புல இந்த 3 வகை தன்மை உண்டு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு சாமி வச்சிருக்காரு. சாமி நான் எல்லா பிறவும் பிறந்து இழைச்சிட்டேன் சாமி, என்னால முடியல அப்படின்ட்டாரு மாணிக்கவாசகர். என்னால தாங்க முடியல சாமி, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்கு உடம்பு, வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்பு ஆற்றேம் எம் ஐயா அரணே ஓ என்றுட்டாரு. அப்படியே ஓன்னு நம்ம இது அழுவோம் பாருங்க, சாமி என்னால முடியல சாமி அப்படின்னு பாருங்க. அது மாதிரி இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனாரு மாணிக்கவாசகர். நாம இந்த உடம்பு விடுறோமா? ஏன் உடம்பு, ஏன் சொந்தம், ஏன் பந்தம், என்னதான் சொந்த பந்தம் எவ்வளவுதான் நீங்க சேர்த்து வச்சாலும், நீங்க சேர்த்து வச்சு நீங்க அதாவது உங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சது நீங்க பண்ணுவீங்க. நீங்க சேர்த்து வச்சது யார் அனுபவிப்பா? உங்க பிள்ளைக்கு அனுபவிக்கும். உங்க பிள்ளைக்கு அடுத்து அவங்க அப்படியே அனுபவிச்சுட்டு போவாங்க. நீங்க வந்து நீங்க எந்த காரியம் செஞ்சு வச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களை எல்லாம் நீங்க சிவபுண்ணியமாக ஆக்கிட்டீங்கன்னா அதை நீங்க போகும்போது கொண்டு போயிடலாம். ஆனா நீங்க சேர்த்து வைத்ததை நீங்க என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அந்த செல்வங்களை எல்லாம் அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் செலவிட்டால் நாம போகும்போது அந்த சிவபுண்ணியங்களை கொண்டு போகலாம். நீங்க சொத்தை கொண்டு போக முடியாது. நான் 10 கோடி சேர்த்து வச்சிருக்கேன், அதை கொண்டு போக முடியாது. செல்வத்தை கொண்டு போக முடியாது. தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மண்டில் உள்ள ஆடிய பெருமான் நண்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அதில் நாம் சேர்த்து வைத்த செல்வமும் இன்னொரு சேர்த்து வைத்த செல்வமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியார்களுக்கும் சாமிக்கும் செலவிட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு சாமிக்கு என்ன பண்ணியிருக்கோம், அடியார்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு யோசித்து பார்க்கணும். நீங்க பண்ணலையா, அன்னைக்கு உங்களுக்கு இறப்பு நாள்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாமிக்கும் அடியாருக்கும் எதுவும் பண்ணலைன்னா அன்னைக்கு நமக்கு டெத் நாள். இன்னைக்கு சாமிக்கு எதையும் அடியாருக்கும் ஏதாவது செஞ்சிருக்கோம்னா அன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். தினசரி பிறந்த நாளை கொண்டாடிடுங்க. தினசரி சிவ புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், போகும்போது அதை கொண்டு. ஏன்னா நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏற்றி கொண்டே இருங்க. நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கு. எந்த நிலையிலும் விட்டுறக்கூடாது. அப்படி இது எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதங்கள்ல யசுர் வேதங்களிலும் அதர்வன வேதங்களிலும் இந்த தர்ப்பையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சாமி அருளியது 4 வேதங்கள். ரிக் யசுர் சாம அதர்வன 4 வேதங்கள்லையுமே மையமாக இருப்பது நமசிவாய மந்திரம், மறந்துடக்கூடாது. இப்ப வேதங்களை சொன்னது யாரு அப்படின்னா சிவபெருமான், மறந்துடக்கூடாது. அந்த பொருள்கள், அதுக்கு பொருள்களை சொல்றது சிவபெருமான், மறந்துடக்கூடாது.
ஏன்னா மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. 4 வேதங்களையும் அதுக்குரிய பொருள்களையும் அருளியவர் சிவபெருமானே என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேதங்கள் வந்து பொதுவாக சொல்லும் சூரியன் பெரியவர், அவரை விட சந்திரன் பெரியவர், அவரை விட இந்திரன் பெரியவர், அவரை விட பிரம்மா பெரியவர், அவரை விட விஷ்ணு பெரியவர், இப்படி சொல்லிக்கிட்டே போவோம். எப்பா இவங்க எல்லாம் இருக்காங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் மேல ஒரு தலைவர் இருக்காரு, அவர் தான் சிவபெருமான்னு சொல்லும் வேதங்கள். ஆனா ஆகமங்கள் என்ன சொல்லணும்னா சிவபெருமானை மட்டுமே சொல்லக்கூடியது ஆகமம். அதனால வேதங்கள் பொது, ஆகமங்கள் சிறப்பு. நாம எந்த வழியில போனாலும் ஆகமங்க வழியில் போனால் நாம் இறைவனை வெகு சீக்கிரமாக அடையலாம். வேதங்கள் மூலியமா போனா கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா ஆகமங்கள் வழியா போனா சாமி அன்னிப்பான், நெருங்கி வந்துடுவார். ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, சாமி நம்மளை நெருங்கி வந்துடுவார். ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா அனைத்து சித்தாந்தம் தான். இறைவனை அடையக்கூடிய நெறிகளை சொல்லப்பட்டிருவது எது என்று கேட்டால் இந்த ஆகமங்கள். சரியை கிரியை யோகம் ஞானம். சரி என்பது இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, யோகம் என்பது மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு, ஞானம் என்பது இது 3 முற்று பெற்றால் கிடைப்பது ஞானம். ஞானம் புதுசாலாம் என்ன செய்யாது, வராது. 3 செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தேங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி தேங்கும் அப்படின்னா, இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல இந்த உலகத்துல, நல்ல வேலைங்க சொன்னீங்க, எனக்கு இப்பதான் ஞானம் வந்துச்சு அப்படி கேட்கல, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அதை சொல்லக்கூடாது அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துல எது ஒண்ணு வருதோ அது ஒரு நாள் போயிடும் நம்மளை விட்டு. இந்த உடம்பு ஒரு நாள் வந்துச்சா ஒரு நாள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு போயிடும். இப்ப நிறைய நாள் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல நாள் கட்டடம் ஒரு நாள் என்ன செஞ்சிருவாங்க, இடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்துல நீங்க எந்த பொருள்னாலும் எடுத்துங்க, ஒரு நாள் தோன்றி இருந்து மறையக்கூடிய பொருளாக தான் இருக்கும். எல்லாமே தோன்றி நின்று மறையும். அதே போல இந்த உடம்பு ஒரு நாள் தோன்றினது இப்ப நிலை பெற்று இருக்கு, அடுத்து ஒரு நாள் என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். அப்ப ஞானம் இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது தவறாக ஆகிவிடும். ஞானம் எப்பயுமே தேங்கி இருக்கும், அது புதுசா நம்ம வந்துச்சு. அப்ப ஞானம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாள் போயிருன்னு ஆயிரும். இப்ப எல்லாருக்கும் என்ன வேணும், ஞானம் தான் வேணும். ஞானத்தை கற்பதற்கு தான் நாம என்ன செஞ்சிருக்கோம், எல்லாமே இங்க வந்திருக்கோம். ஞானம் வந்து அதை பற்றி தெளிவது ஞானம்னாரு. சித்தாந்தத்தை பத்தி தெளிவாயிட்டோம்னா உங்களுக்கு ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். அது எப்படி தேங்கி இருக்கும்னா, சூரியகாந்த கற்கள்ல எப்படி அந்த பொறிகள் எல்லாம் உள்ள அடக்கி இருக்கோ, சூரிய ஒளி பட்டதும் அது சூரியகாந்த கல்ல இருந்து நெருப்பு பொறி எப்படி கக்குகின்றதோ அதே போல குருநாதருடைய பார்வைப்பட்டதும் உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஞானமானது விலை தோன்ற ஆரம்பிச்சு. அப்ப நீங்க நிறைய சிவபுண்ணியங்களா பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களும் பன்மடங்காக பெருக ஆரம்பிச்சிடும். குருவர்கள் பெற்றாச்சுன்னா. குருவர்கள் பெறலைன்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியமும் 1 மடங்காகத்தான் இருக்கும். அதுலயும் தீட்சை வாங்காம நீங்க சிவன் கோயில்ல பணி செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியத்தை வாங்கி யாரு கொடுப்பா தெரியுமா உங்களுக்கு? நீங்க தீட்சை எடுக்காம முன்னாடி சிவன் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை ரேணுகா தேவி என்கின்ற மாரியம்மன் தான் என்ன செய்வாங்க, எடுத்து சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. இது நம்ம நூல்கள் இருக்கு. தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் சிவபெருமானே நேரடியா உங்க புண்ணியத்தை அங்க புரியுது உங்களுக்கு? ஆனா மற்ற தெய்வங்கள்லாம் பிறப்பு உண்டு, சுவாமிக்கு என்ன கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. கடவுள் என்கின்ற சொல் சிவபெருமான் ஒருவரையே சார். எல்லா தெய்வமும் பிறந்திருக்காங்க. மாரியம்மன் சொல்றோம்ல, அவங்க என்னதான் பிறந்திருக்காங்க, ரேணுகா தேவியாக பிறந்திருக்கிறார். எல்லா சாமிக்குமே விஷ்ணு பிறந்திருக்காரு, பிரம்மா பிறந்திருக்காரு. பிரம்மா என்னதான் பிறந்திருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு மேலே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, டக்குன்னு சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தேன். வள்ளுவர் திருவள்ளுவர் பிரம்மா தான் திருவள்ளுவரா பிறந்தது. அவரோட இயற்பெயர் எடுத்து பாருங்க, நான்முகன்னு வரும். நீங்க 10ஆம் கிளாஸ் புக்கை வாங்கி பாருங்க, திருக்குறள்ல அதுல விளக்கத்தை எடுத்து போட்டிருப்பாங்க. திருவள்ளுவரின் இயற்பெயர் என்ன, நான்முகன் அப்படின்னு போட்டிருக்கோம். நான்முகன் யாரு, பிரம்மா தானே நான்முகன்னு, அவர் தான் பூலோகத்துல வந்து பிறந்தது. சரி, சரஸ்வதி தேவி என்னதான் வந்து பிறந்தாங்க, யார் சொன்னா, வெரி குட், அவ்வை. கரெக்ட், அவ்வையாரை வந்து சரஸ்வதி தேவி கரெக்டு, கரெக்டா பரவாயில்ல, நல்லா சொற்பொழி கேட்டுருக்காங்க. சரி, நான் இன்னொரு நாள் கேட்பேன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா, வீட்டுல போய் இதை நாங்க உடனே எழுதி வைக்கிறேன்னா அப்படிங்கிறது புரியுது. எது சொன்னாலும் நான் அடுத்து கேட்பேன்னு சொல்லிடுங்க, நாங்க நோட் பண்ணிடுவோம் அப்படிங்க.
இதை மோதிர அமைப்பா போட்டோம்னா பவித்திரம்னு பேரு. மோதிர அமைப்பா போடாம அந்த புல்லை எடுத்து செஞ்சா அதுக்கு வந்து தர்ப்பைன்னு பேரு. அதை மோதிரமாக அணிந்து கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், அனுஷ்டானங்கள் பூஜைகள் எல்லாம் நாம பண்ண வேண்டும். உண்மையிலே நீங்க தர்ப்பையே எடுத்து நீங்க தினமும் தினமும் ஒரு அந்த தர்ப்பையை எடுத்து எடுத்து நீங்க அதை அணிந்து அணிந்து நீங்க சிவபூஜை பண்ணா ரொம்ப உயர்வு. செகண்ட் குவாலிட்டி தான் எது, மோதிரத்தை போட்டு செய்யறது. நீங்க தினசரி போய் பௌத்திர இது தர்ப்பை எடுக்க முடியாத காரணத்தினாலதான் நீங்க பௌத்திர மோதிரம் போட்டு நீங்க பூஜை செய்யறீங்க. காலை எழுந்துச்சுன்னா நீங்க எங்க போவீங்க, அவசர அவசரம் பூவை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. வேற எங்கிட்ட கூடி தர்ப்பையை போய் பறிக்க எடுத்து பாருங்க. சிவபூஜை எடுத்த சிவபூஜை நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம், பயங்கர ஆர்வம், மலைகளுக்கெல்லாம் ஓடுறது, போய் தர்ப்பையை போய் எடுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து நிறைய எடுத்து எடுத்து கொண்டு வந்து 1 மாசத்துக்கு விடாம செஞ்சோம். அதுக்கப்புறம் தப்பு அதுக்கப்புறம் எது தர்ப்பையா நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப கடையில வைக்க 10 ரூபா கொடுத்தோம்னா நிறைய தருவாங்க, ஒரு கொத்தா தருவாங்க, பாத்திருக்கீங்களா? அதை வாங்கி கூட நீங்க பூஜை பண்ணலாம். 10 ரூபாய்க்கு கடையில் அழகா இருக்கு, ஒரு கொத்தா தருவாங்க. கூட்டிடுச்சா நீங்க ஒண்ணு, நீங்க இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க, 50 ரூபா அப்படியே இன்னமும் 10 ரூபா நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, பௌத்திரம் என்றாலே பரம சுத்தமானதுன்னு அர்த்தம். அதை போட்டுதான் எந்த ஒரு காரியமும் நாம் செய்யணும். சாமியே தொடனா கூட பௌத்திரம் போட்டுதான் சாமியை தொட முடியும். ஏன்னா நாம சுத்தமா இருந்தா தானே சாமியை தொட முடியும். அதனால பௌத்திரம் அணிந்து கொண்டுதான் பூஜையே செய்ய. அதனால அனுஷ்டானம் பண்ணும்போது பௌத்திரம் அணிஞ்சு தான் நீங்க ஒவ்வொன்று சுத்தி பண்ணும்போது ஓம் ஆத்ம தத்வாய ஸ்வதா, ஓம் வித்யா தத்வாய ஸ்வதா அப்படி சொல்றீங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க பௌத்திரம் அணிஞ்சு தான் செய்யணும், இல்லைன்னா செய்ய முடியாது. நிறைய பேர் விவரம் தெரியாம தற்பு அணியாமையே எல்லாரும் என்ன செய்யறாங்க, அனுஷ்டானம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அனுஷ்டானத்தை விட்டுறக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மோதிரம் கிடைக்கும் போது வாங்கி அணிந்து செய்ய ஆரம்பிச்சோம். இந்த கையில போடுறோம் பாத்தீங்களா, இந்த கையில போடும்போது இது எதோட சம்பந்தமாகுதுன்னா மூளையோட தொடர்பு. இந்த நரம்பானது மோதிர விரல்ல போடும்போது அப்படி மூளையில போய் தொடர்பாகுமா. நீ எந்த செயலை செஞ்சாலும் மூளையோட தொடர்பாகும். அப்படிப்பட்டது இந்த தர்ப்பை. இது அணிஞ்சுதான் ஹோமம் வேள்வி போன்றதெல்லாம் செய்ய முடியும். அப்படி ஹோமம் செய்யும் போது அண்டவெளியில் உள்ள ஆற்றலை எல்லாம் மூளைக்கு கொண்டு போய் சேர்க்குமா. அண்டங்களில் உள்ள எல்லா ஆற்றலையும் மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த தர்ப்பை ஆகிய பவித்திரம். பௌத்திரம் அணியாம எதை செஞ்சாலும் அது பயனை தராது. அதனால பௌத்திரம் அணிந்து கொண்டுதான் எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்ய வேண்டும். அடி நாங்க போனட்டும் காரைக்கால் பத்தி பேசிக்கிட்டு என்ன, ஆமா தீட்சை எடுத்தவங்க, தீட்சை எடுக்காதவங்க உரிமை கிடையாது. நீங்க நீங்க பண்ணுங்க, ஆனா ஜபம் பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பௌத்திரம். தீட்சை எடுக்காம செய்ய முடியாது, தீட்சை எடுத்து தான் செய்யணும். இப்ப ஹோமம் பண்றவங்கன்னா அதுக்குள்ளே தீட்சை எடுத்து தான் அவங்க ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால தீட்சை பெற்றுக்கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், பௌத்திரத்தை அணிந்து கொண்டு அந்த இதை செஞ்சா அது முழு பலனை தரும், இல்லைன்னா பலனை தராது. அடி கரைக்கு சரி பௌத்திரம் தர்மம் போட்டு தான் செய்யணும். அது விடுங்க, எல்லாத்தையும் காமிச்சிடும். எல்லாரும் பாத்தீங்கன்னா இது தங்கத்துல போட்டிருக்கீங்க, தங்கமா இது பாத்துக்கோங்க, தங்கத்துல இதுதான் தர்ப்பமா. இது எப்பயும் போட்டே இருக்கணும், இது போட்டே இல்ல தர்ப்பம் இது வந்து முடிச்சா இருக்கும். இந்த மோதிரத்தை போட்டது இது பரம சுத்தமானது. இது வந்து சில பேர் நினைச்சோன்னா தகப்பனார் இல்லைன்னா போட்டுக்கலாம், தகப்பனார் இல்லைன்னா தர்ப்ப மோதிரம் போட்டுக்கிடுவாங்க. தகப்பனார் இல்லைன்னா எந்த நேரமும் போட்டுக்கலாம் நீங்க தர்ப்பையா. அதாவது தகப்பனார் இல்லைன்னா போட்டுக்கலாம்னு சொல்றேன்ல, தகப்பனார் இல்லாதவங்க இந்த தர்ப்பை மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம், எப்பயும் போடலாம். ஆனா அதுல ஒரு நியதி இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. தகப்பனார் இல்லைன்னா போட்டுக்கலாம், எந்த நேரம் போட்டுக்கலாம். ஆனா பாத்ரூம் போகும்போது அதை கழட்டி வச்சுட்டு தான் போகணும், மறந்துடக்கூடாது. அது ரொம்ப சுத்தமானதுன்னு சொல்லிட்டேன். எந்த நேரம் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அதுக்கு பூஜை செய்யல போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டி வச்சிடணும். எப்படி ருத்ராட்சத்தை நம்ம உயர்வாக பாக்குறோமோ அதே போல தர்ப்பையும் அதை பார்க்கணும். நம்ம கரெக்டா மறந்துடுவோம்.
கரெக்டா பார்த்தோம் போது அப்படியே போயிடுவோம். அது ரொம்ப சுத்தமானது. இப்பதான் என்ன பரம சுத்தமானதை கொண்டு போய் அசுத்தமான இடத்துல கொண்டு போகலாமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் அடியை அணியாம இருக்கேன். சரி, அது மாதிரி தர்ப்பை அணிந்திருந்தா அவங்க பாவம் ஒட்டாது. பாவம் சேராது தர்ப்பை அணிந்தவர்களை. கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி தர்ப்பையை வச்சு நீங்க செய்யும் போது கண்ணுக்கு தெரியாத அரக்கர்கள், பிசாசு, பூதம், பிரம்மராஜர் முதலானவர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்த்தாலே இதை பார்த்தா விலகி ஓடிடுவாங்க. எதுவும் ஒண்ணு பீனி இல்லி சூனி இதெல்லாம் எதுவும் பற்றாது. நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. அந்த தர்ப்பையை பார்த்து ஓடிடுமா, விலகி ஓடிடுமா. அது மாதிரி இந்த தர்ப்பையானது தீய எண்ணங்கள், கர்ம வினை நம்மிடம் சேராமல் இது தடுக்கும். தீய எண்ணங்களை கொண்டு போய் இதை போட்டிருந்தா தீய எண்ணங்கள் வராது, கர்ம வினைகளும் நம்மளை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு சுத்தமானது எது? இந்த தர்ப்பை. அது மாதிரி சிவபூஜை பண்றவங்க தர்ப்பை ஆசனம் செய்தால் அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எதுன்னா, இப்ப நீங்க உட்காந்து வெறும் துண்டை வச்சு விரிச்சா அதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப மார்க்கு கம்மி. வெறும் துண்டை வச்சு விரிக்கிறது. வெறும் தரையில உட்காரக்கூடாது யாருமே. இப்ப அடியை சொற்பொழி பண்றல, நீங்களும் என்ன செய்யக்கூடாது, வெறும் தரையில உட்காரக்கூடாதுதான். தெரியுமா உங்களுக்கு? புராணம் கேட்கறவங்க எப்பயுமே ஒரு ஆசனத்துல உட்காந்துதான் கேட்கணும். அட்லீஸ்ட் துண்டை விரிச்சாவது உட்காந்துதான் கேட்கணும். நாளில இருந்து எல்லாத்துக்கும் ஒரு துண்டு வாங்கிடுவோமா? டெஃபினெட்லி கன்ஃபார்ம். கண்டிப்பா ஆளுக்கு ஒரு துண்டு. கண்டிப்பா உண்மையிலே துண்டு நம்ம மொத்தமா வச்சுக்கிட்டோம், எடுத்து இனிமே அப்படிதான் செய்யணும். புராணம் கேட்கறவங்க இது வெறுந்தரையில உட்காந்து கேட்கக்கூடாது. சொல்றவங்களும் வெறுந்தரையில உட்காந்து சொல்லக்கூடாது. ஏன்னா நூல்கள் நமக்கு சொல்லுது வெறும் தெருந்தரையில. ஏன்னா பூமி ஈர்க்கும் சக்தி உடையதா, நீங்க எது கேட்டாலும் உள்வாங்கிடும். அதனால உங்களுக்கு எது கேட்டாலும் மறந்துடுற காரணம் என்னன்னா இதுதான் காரணம். நீங்க உட்காந்து கேளுங்க, ஆசனத்துல உட்காந்து கேளுங்க, உங்களுக்கு எதுவும் மறக்காது. சிவா இப்பதான் நீங்க சொல்றீங்க, இதுக்குமா நீங்க எதுவும் சொல்லல. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வரும்போது எல்லாம் ஆளுக்கு தொண்டோட வந்துடுறோம் அப்படின்னு. அப்படி விஜய் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வரும்போது எல்லாம் ஒரு துண்டோட வச்சிருங்க, வந்தீங்க அவங்க பேர் எழுதி வச்சிருங்க. இது அப்படி பாப்பா இப்படிஞ்சா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, வர்றவங்க இருக்கா எல்லாம் வரும்போது கொண்டு வந்துடுறீங்க. சரி சரி, எங்க வீட்டுல கிடக்கு துண்டு, ஊருப்பட்ட துண்டு கிடக்கு. நல்லா சொன்னீங்க. நான் வரும்போது உங்களுக்கு ஒண்ணு போதுமா ரெண்டு போதுமா அப்படி இல்ல 10 கூட கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிறது புரியுது. அதனால ஆசனம் வச்சுதான் நம்ம. அதுல உயர்ந்த ஆசனம் எதுன்னா தர்ப்பை ஆசனம். தர்ப்பை ஆசனம் நாங்க என்ன செய்வோம்னா, இப்ப அடின்னு வச்சிருக்கிறது அப்படின்னா தர்ப்பை அப்படி போட்டோம்னா தினசரி அதுல உட்கார என்ன ஆகும்னா அது பிஞ்சிடும். ஆனா அதுக்கு மேல ஒரு துணியை வச்சு தச்சு அது மேல உட்காந்து அங்க பூஜை பண்ணலாம். இப்ப கடையிலே பாத்தீங்கன்னா விக்கி அந்த தர்ப்பையை மேல துணியை வச்சு தச்சே விற்கிறாங்க. மதுரைக்கு போனீங்கன்னா ஈஸி ஆகிட்டு வந்துடலாம். அந்த தர்ப்பை ஆசனத்தை வச்சு அதுல உட்காந்துதான் நீங்க என்ன செய்யணும், அனுஷ்டானங்களா பண்ணுனா முழு பலனை தரும். பூஜை பண்றதும் அப்படிதான். தர்ப்பை ஆசனத்துல சில பேர் பலகையை போட்டிருப்பாங்களா, அந்த பலகைக்கு மேல இதை போட்டுக்கணும், தர்ப்பை ஆசனத்தை போட்டு. அது மாதிரி இந்த தேவர்கள் எல்லாம் அந்த தர்ப்பையில தேவர்கள் ஒளி வடிவத்துல அமர்ந்திருப்பாங்க. தர்ப்பையில தேவர்கள் எல்லாம். ரெண்டாவது தர்ப்பையை எரிச்சு சாம்பலாக்கி அதுல நெய்யை விட்டு எடுத்து நம்ம புருவ மத்தியில வச்சோம்னா மையாக எடுத்து கோயிலெல்லாம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க முக்கியமா எங்க பார்க்கலாம், திருவிழா காலங்களில் நீங்க அந்த மை வைப்பாங்க. ரெண்டாவது நம்ம இந்த வருஷம் கார்த்திகை இது வரும் பாருங்க, இது சொக்கமான கொளுத்துறது, அதுல நம்ம வரும். அப்ப நம்ம அந்த தர்ப்பையை எரிச்சு நெய்யில் குழப்பி அதை தடவணும் என்று சொன்னால் அதை நம்ம நெத்தியில வச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் விலகி ஓடும். எந்த தோஷமும் நிற்காதான். அந்த நெய்யோட சேர்ந்து நாம எடுத்து வைக்கும் போது தோஷங்கள் எல்லாம் விளையும். அதுதானே எல்லாரும் மைக்குன்னா வேகமா வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் இடிச்சு பிடிச்சு போய் அந்த மையை வாங்கி எப்படியாவது வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா கோயில்ல? அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர் வாங்கிட்டு தான் வந்தாரு. எங்க இதுல மைய அவர் கையில இல்ல, அவர் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் ஆளாளுக்கு இடிச்சு முடிச்சு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் பார்க்காது இருக்கிற காலம் காலம் பார்த்தா கடைசி போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்காரு. சரி ரைட்டு.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடியார்களாக இருக்கக்கூடிய நாம எதுக்கும் ஆசையே படாதீங்க. எதுவும் எல்லாம் நம்மளை தேடி வரும். நீங்க என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. நீங்க இருந்த இடத்துல இருந்தாலே உங்களை தேடி வரும். கோயில்ல பூஜை பண்ணிட்டு வந்ததுல உங்ககிட்ட வரும்ல, அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, வேகமா போய் அந்த தீவரணையை போய் பார்த்துடணும், அதை போய் வாங்கிடணும். அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்க. தீவரணையை கொண்டுட்டு எங்க வருவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணி இருந்து அழகா தரிசனம் பண்ணலாம். நீங்க பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன் அப்படிங்கிறாருல குருஞாசம். பரபரக்கே வேண்டாம், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. எல்லாம் உங்களை வந்து கிடைக்கும். நீ எப்பயுமே நம்ம கடைசியா இருக்கணும் தான் நினைக்க, முன்னாடி ஓடணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. நம்ம வழிபாடை பொறுத்தளவுக்கு சரிதானா. அதை நிறைய பேர் கடைபிடிக்காத அடின்னு பாக்குறேன். எல்லாரும் முன்னாடி போறாங்க, சிவா நீங்க போங்க, இல்ல சிவா அவங்க போட்டோம், நான் பின்னாடி பதறாம போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பக்குவம் ஆயிட்டாங்கன்னு தெரியுது. நிறைய அடியர்கள் அடியும் பாக்குற அளவுல நிறைய அடியர்கள் ரொம்ப மாறிட்டாங்க. சொற்பொழி கேட்டு கேட்டு ரொம்பவே தெளிவாயிட்டாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போறேன், நம்ம அடியாரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலில் தான் சொற்பொழிக்கார், இங்கே கூட வர்றது இல்லை. அவர் சொல்றாரு, சிவா நீங்கள் சொற்பொழிவில் சொல்லியிருக்கீங்கல்ல, எதனால நம்ம கடைசியாக போவோம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லையா சாமி திருவருள் விட்டுருவோம் அப்படிங்காரு. அப்போ எவ்வளோ தெளிவாயிட்டா இருப்பாருங்க. நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும்ல, இல்லைன்னா இருக்கு எல்லாம் சாமி திருவருள் நமக்கு கிடைக்கும், நம்ம பிரார்த்தனை நினச்சிக்க வேண்டியதா அப்படின்ட்டு அவ்வளோதான். அந்த அளவுக்கு பக்குவமாயிட்டார். சே, அதனால் நம்ம எதை கிடைச்சாலும் நம்ம அதை கிடைச்சா அனுபவிச்சுக்கிற வேண்டியது. நம்மளுடைய வினை பயன் திருவருள் கூட்டி வச்சிருக்குன்னு அனுபவிச்சுக்கிற வேண்டியது. கிடைக்கலையா அதுவும் பெருமான் திருவருள்னு சொல்லி நம்ம அனுபவித்து தீர்த்த வேண்டும், அவ்வளவுதான். அது மாதிரி அதோட நுண்ணிய கிருமிகளை எல்லாம் உணவு கெடாமல் தரப்ப பாதுகாக்குமா. இப்ப இந்த சூரியன் இது சந்திரன் ஒழுக்கும் போது பாத்தீங்கன்னா நேரம் என்ன செய்வாங்க, உணவுல பூரா தர்ப்பக்குள்ள போடுவாங்க பார்த்துருக்கீங்களா. அது உணவு கெடாம பாதுகாக்குமா இந்த தர்ப்பை. அவ்வளவு சிறப்புடையது தர்ப்பை. இதை பத்தி நிறைய இருக்கு. இன்னைக்கு முழுக்க தர்ப்பையை பத்தியே பேசிட்டோம், இன்னும் விஷயத்துக்குள்ளே போகல. தர்ப்பையை வச்சுதான் எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்ய வேண்டும். அது மாதிரி சாமி லிங்கத்து மேல வைக்கும் போது திருமுடியில அந்த தர்ப்பையை சாத்தி தான் எதையுமே செய்யணும். அபத்தி பூர்வமாக சாத்தாது ஒளிந்தால், அப்படி சாத்தாம இருந்தா உபவாசியாய் அகோரத்தை 200,000 200,000 எத்தனை, 100,000னா லட்சம் அர்த்தம். 200,000னா 2 லட்சம் தடவை சொல்லணும் மந்திரத்தை. அகோரத்தை வச்சுதான் என்ன செய்யணும். இது தெரியாம செஞ்சா, தெரிஞ்சு செஞ்சா அதுக்கும் பிராப்தர் இது பரிகாரம் இருக்கு. நான் என்ன புத்தி புத்தி தெரியாம நான் பேத்து பண்ணிட்டேங்க, இனிமே நான் ஒழுங்கா செஞ்சுறேன் அப்படின்னா, அபுத்தி பூர்வமாக செஞ்சா 200,000, புத்தி பூர்வமாக செஞ்சா பவித்திரம் சாத்தாது ஒளிந்தால் உபவாசியாய் பட்னி கடந்து உபவாசியாய் அதன் 2 மடங்கு 200,000த்துல 2 மடங்கு என்னாச்சு, 4 லட்சம் தடவை அதோட நான் ஜபம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் சுவாமியை தொட்டு பூசிக்க முடியும். புரிஞ்சுச்சா. இனிமே பௌத்தர் இல்லாம செய்வோம், இனிமே தர்ப்பம் இல்லாம செய்வோம். யாரும் செய்யக்கூடாது, எல்லாருமே தர்ப்பை அணிந்து கொண்டுதான் செய்யும். அக்னி காரியம் ஒரு காலம் செய்யாதிருந்தால், அக்னி காரியம் வந்து நமக்கு கிடையாது. அக்னி காரியம் வந்து யாருக்குன்னா நிர்வாண தீட்சை எடுத்தவங்களுக்கு அக்னி காரியம் உண்டு. அக்னி காரியம் செஞ்சுதான் அவங்க பூஜையே செய்யணும். அப்படி அக்னி காரியம் அவர்கள் செய்யாது ஒழிந்தால், ஒரு காலம் பூஜையை தவறினால் சொன்ன முறையே இதற்கு ஏற்றி செய்க. ஏற்கனவே சொன்ன முறை என்ன இருக்கு, 200,000 அதை 2 மடங்கு ஆகலாம் 400,000, அதை இன்னும் கொஞ்சம் ஏற்றி 500,000 ஏற்றி செய்யணும். அத்தனை தடவை அகோர மந்திரத்தை ஜெயிக்கணும். ஓம் அகோராய நம, ஓம் அகோராய நம, ஓம் அகோராய நம ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த இது தீரும். அத்தனை தடவை வந்துடும்ல, நம்ம ஒரு நாள் முழுக்க சொன்னா தான் அத்தனை தடவை சொல்ல முடியும். இனிமே அந்த மாதிரிலாம் போகாம நாம இந்த நூல்கள்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். யாருமே இங்க பாருங்க, யாராவது இங்க சிவத்திருமூர்த்தர் எடுக்காங்களா பார்த்தீங்களா, குளித்துல ராமலிங்க எடுத்திருக்காங்க, ஒரு சில பேர் தான் எடுத்திருக்காங்க. சிவதர்மத்திலாம் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்ம அடுத்து தவறு செய்யாமல் இருப்பதற்கு இது நமக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட நூல் தான் இந்த சிவ தர்மோத்தரம். தர்மங்களை சொல்வது என்ன தர்மம், சிவ தர்மங்களை சொல்வது. அதனால இது சிவ தர்மோத்தரம் என்று பெயர். இப்படிதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி இருக்கு. இந்த நூலை படிச்சுதான் யாரு தீர்ப்பு கொடுத்தா, மன்நீதி சோழன். தன் மகன் இறந்துட்டான், இறக்கல, அதாவது தேர்காலிட்டு தெரியாம வந்து பசு வந்து அந்த தேர்காலில் வந்து விழுந்துருச்சு. உடனே என்ன பண்ணாரு, மந்திரி வந்து ஐடியா சொல்றாரு, அண்ணா இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் ஆகுறீங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதுக்கு நிறைய பரிகாரம்லாம் இருக்கு. தெரியாம வந்து தானே விழுந்துச்சு, நீங்க ஏத்தல, தெரியாம வந்து இருந்துச்சு, இதுக்கு பரிகாரம் இருக்கு, அதை நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பசு மந்தையில போய் இருந்து அவர் சொல்றாரு, பசு மந்தையில அது வெயில்ல இருந்தா நாமளும் வெயில்ல இருக்கணும், அது மழையில நினைஞ்சா நாமளும் மழையில நினைக்கணும்,
12 ஆண்டுகள் இருக்கணும். பசுவை வதைத்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பசுவை தெரியாமல் கொன்னுட்டா பசு மந்தையில் இருக்கணும், அரண்மனையில் இருக்கக்கூடாது, பசு மந்தையிலே இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, பசு மந்தையிலே இருக்கணும். ரெண்டாவது, அது வெயிலில் இருந்தால் நாமளும் வெயிலில் இருக்கணும், அது மலையில் நினைஞ்சா நாமளும் மலையில் நினைறோம். பட்னியாக கிடக்கணும் 12 ஆண்டு. அப்படிதான் நம்ம செத்து போயிடுவோம்ல, இறந்து போயிடுவோம்ல. அதனால இறக்கும் தருவாயில் ஒரு இறக்குற மாதிரி சூழ்நிலை வந்தால் ஒரு காய்கனிகளை பறித்து சாப்பிட்டுக்கலாமா. அதுதான் நியதி. எதுக்கு? இந்த பசுவை வதைத்தாள். எத்தனை ஆண்டு? 12 ஆண்டுகள். நிச்சா சிவா தெரியாம நம்ம அதுக்கு தான் சிவத்திருமத்தை முதல்ல என்ன சொல்லுதுன்னா, நம்ம நடந்து போகிற கூட எந்த புழு பூச்சி கூட நம்ம காலில் வந்து பற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இறங்கி நடந்து போகணுமா. ஒருவனே நடக்கும்போது எந்த உயிரினத்துக்கும் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டை விட்டே கிளம்பி வெளியில் வரணும். எந்த உயிருக்கு தீங்கு வந்துடக்கூடாது, எந்த எறும்பையும் மிதிச்சிடக்கூடாது. மிதிச்சா அதுக்கு ஒரு துன்பம் வரும். அப்போ அதுக்கு நம்ம முன்னக்கூடிய சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு போகணும். எந்த உயிருக்கு தீங்கு வரக்கூடாது பெருமானேன்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சுட்டு போகணும். அப்படின்னாதான் அதுக்கு எப்படியாவது தீங்கு வந்தால் கூட சாமி என்ன செஞ்சிருவாரு, அது ஏற்றுக்கொள்வார். எல்லாம் சிவபெருமான் திருவருள் என்று எண்ணினால் அந்த குற்றத்தை யார் பார்த்துக்கிறா? சாமியை எது. அதான் சொல்றாரு, கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ அப்படின்ட்டு மாணிக்காசு சொல்றாரு பாருங்க. தீமை நன்மை முழுதும். சாமி எனக்கு ஒன்றும் தெரியாது, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே இப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, இதுக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும், எல்லாம் உன் திருவருள் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு எது வந்தாலும் சாமி என்ன செஞ்சுக்கிறாரு, அவரே எதுக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கடைசி மந்திரி எவ்வளவு உழைத்தாலும் அவர் கேட்கல. யாரு? பையன் கேட்கல, மன்னிச்சரோட பையன் கேட்கல. உடனே அரசர் இந்த செய்தி போது இது போய் ஆராய்ச்சி பண்ணி அடிக்கி, பசு போய் ஆராய்ச்சி பண்ணி அடிக்கின்றது. உடனே அவர் பார்க்குறாரு, ஆக என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு. உடனே தன்னுடைய பையன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே காவலரை விட்டு போய் என் மகனை வந்து கொன்று அப்படிங்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு உயிரை கொள்றதுக்கு நானே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறது, தனக்குத்தானே குத்தி இறந்து விடுகின்றார். யாரு? அந்த காவலர். ரெண்டாவது மந்திரிட்ட கொடுத்தாரு, நீ போய் என் மகனை கொன்றுன்றாரு. அவன் என்ன பண்றான், நூல்கள்லாம் எடுத்து பார்க்கான். பிற உயிர் நீப்பினும் தம் உயிர் போல் போற்றா கடை. பிற உயிர் போறதுக்கு தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, பிற உயிருக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு இழைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை குத்தி இறந்து போயிரு. கடைசி பார்த்தாரு, அந்த நேரத்துல இந்த நூலை எடுத்தார். யாரு? மன்னிச்சோழன் சிவதர்மத்திரத்தை எடுத்தாரு. சாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாரு. இதுவோ ஆகமம். ஆகா, தன் மகனை தன் 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 தேரிலே தன் மகனை கொல்ல வேண்டும் என்பது நியதி. அவன் எப்படி அந்த தன் கன்றை இழந்து அந்த தாய் பசு எப்படி துடிக்கின்றதோ அதே போல தன் மகன் இறந்து நாம் துடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நீதியை தெரிந்து கொண்டு தன் மகனை தெருவில் என்ன செஞ்சு சொன்னார், படுக்க சொன்னார். அந்த பையன் அவ்வளவு பக்தியுடைய சாமி மேல, ஆரூர் மேல அவ்வளவு பக்தி. அப்படியே சிவசிந்தனையோட படுத்திருந்தாராம். அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, அரூரா அரூரான்னு சொல்லிட்டே படுத்திருந்தாராம். இப்ப அடுத்த மாசம் நம்ம போறோம் தேரோட்டத்துக்கு. அருளா அருளா அப்படின்னு சொல்லி படுத்திருந்தாராம். அவர் தேர்காலில் இட்டது அடுத்த நிமிஷமே சொல்லிட்டு தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்று, பெருமானே நீ சொன்ன நீதிபடி நான் நடந்துட்டேன், இனி காக்க வேண்டியது உன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு உடைவாள் எடுத்து தன்னை வெட்ட போனாரு. உடனே சாமி தடுத்துட்டார். அன்னி சொல்லா என்னப்பா இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சாமி தடுத்து, அதுக்கப்புறம் இறந்தவர்கள் தான் உயிரோடு வந்தாங்க. தன் மகன் உயிரோடு வந்தான். அதுக்கப்புறம் அந்த பசு கன்று உயிரோட வந்தது. இப்ப கன்று உயிரோட வரலன்னா இன்னைக்கு நமக்கு மன்னிச்சோழன் கதை கிடைச்சிருக்காது. இப்ப இறந்தவர்கள்லாம் உயிரோட வரலன்னா நமக்கு இந்த கதை கிடைச்சிருக்கு. இது நடந்த இடம் எந்த ஊரு? திருவாரூர். மறந்துடக்கூடாது. திருவாரூர்ல நகர சிறப்பு சொல்லும் போதே சேக்கிலார் சாமியில் மன்னிச்சோழனுடைய கதையைத்தான் சொல்றாரு. எத்தனையோ சோழர்களுடைய கதைகள் இருக்கு. ஆனா முதல்ல நீதி தோன்றிய இடமாக விளங்கக்கூடிய மன்னிச்சோழன் கதையில இருந்து ஆரம்பிக்கிறாரு நகர சிறப்புல. அதுக்கப்புறம் தான் சுந்தரம் சுவாமிகள் வரலாறு அப்படின்னு வரிசையா போகுது. சுந்தரம் சுவாமிகள் வரலாற முதல்ல சொல்லி, எப்பவுமே ஒரு புராணம் சொன்னு வச்சுக்கோங்க, கதாநாயகன் முதல்ல சொல்லுவாங்க, நடுவில் சொல்லுவாங்க, கடைசி சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய புராணத்துல முதல்ல சுந்தரம் சுவாமிகள் வருவாரு, நடுவில் ஒவ்வொரு நாயன்மாரு கூட வருவாரு, கடைசி கைலாயம் போவையில வந்துடுவார் பெரிய புராணத்துல. அந்த மாதிரி இப்போ புதன்கிழமை கூட அங்கே போக வேண்டியிருக்கு. பெரிய புராணம் முதல் நாயன்மாரை எடுக்க போறோம். தில்லைவாழ் அந்தனர் முதல் புராணம். ஏன்னா அதுல கொஞ்சம் சுந்தரம் சுவாமி வரலாறு கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு அப்படியே அதுக்கு போகணும். தில்லைவாழ் அந்தனர்
கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போறதே தெரியாது, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் திருப்பரங்குன்றத்துல. சரி, அப்படி அப்ப எல்லாமே இந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற நூலை வச்சுதான் எல்லாருமே என்ன செய்யறாங்க, சட்ட ஒழுங்குகள் எல்லாம் எல்லாம் இந்த சாமி சொன்ன நேதிப்படிதான் எல்லாமே இயங்குது. அந்த மன்னிச்சோழன் கதையில இருந்து தான் எப்படி வந்ததோ அதுக்கு முன்னாடி தோன்றியதா இந்த நூல். அதனால இதை பார்த்துதான் அவர் என்ன செய்யறாரு, இந்த தர்மத்தின் வழி அவர் நடக்கின்றார். அதனால இந்த சிவ தர்மோத்தரம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து சொல்றாரு, யோகம் செய்யாமல் நாள்கள் தோறும் கணக்கறிந்து அம்முறையை ஏற்றி ஏற்றி செய்க. அப்படி யோகம் செய்யாம நாள்தோறும் பூஜை செஞ்சா அதுக்கும் இதுல இருந்து பன்மடங்கு நீங்க மந்திரத்தை ஏற்றி கொண்டு நாம சொல்லிட்டு தான் நாம பூஜைக்குள்ள போக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவ பூஜை பண்றவங்க அக பூஜை செய்யாம என்ன செய்யக்கூடாது, புற பூஜைக்கு போகக்கூடாது. அகத்துல முன்னால் செய்த அந்த சிவ பூஜையை மனதுக்குள் தியானித்து பெருமானை உள்ளே எழுந்தருள் செய்து, அந்த இதய தாமரையில் பெருமானை எழுந்தருள் செய்து அகபூஜை செய்து பெருமானை அகத்தில் எப்படி அருள் செய்தீரோ அதே போல் இந்த சிவலிங்க மூத்தத்தில் புறத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க மூத்தத்திலும் உறைந்து அருள் செய்ய வேண்டும், சாநித்தியமாக இருந்து ரட்சித்து அருள வேண்டும் என்று பெருமான்கிட்ட உள்ள அகத்துக்குள்ளே கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் புறத்துல சுவாமி எழுந்தருள் செய்து புற பூஜை பண்ணணும். அகப்பூஜை செய்யாம என்ன செய்யக்கூடாது, புற பூஜை செய்யக்கூடாது. அப்படி செய்யாம செஞ்சா, அகப்பூஜை செய்யாம செஞ்சா இந்த அகோர மந்திரத்தை பன்மடங்கு, எத்தனை ஏற்கனவே சொன்னோம்ல 2 100,000, அதே மாதிரி ஏற்றி ஏற்றி செய்யணும். 2 100,000 4 100,000 ஏற்றி செய்ய வேண்டும். அப்படின்னா தான் அந்த குற்றம் நீங்கும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். இது அவங்களுக்கு அது சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்யாதொழிந்தால், சாமிக்கு தெரியாம நெய்வேத்தியம் கொடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு இருந்தா அதுக்கு பரிகாரம் இருக்கு. நான் எல்லாம் செஞ்சேன் சிவா. அன்னைக்கு ஒரு அடியார் சொன்னார், சிவா நீங்க சொன்னது எல்லாமே செஞ்சேன், இந்த நெய்வேத்தியம் சொன்ன பார்த்தீங்களா அது மட்டும் மறந்துட்டேன் அப்படின்னா. ஒரு 2 பழத்தை வச்சு நெய்வேத்தியம், பழம் கூட இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, பழம் இருக்கு, ஞாபகத்துக்கு வரல இல்ல அப்படின்னு. அந்த நேரத்தில் சாமி எல்லாம் முதல்ல தயாரா எடுத்து வச்சுக்கணும். சாமி சிலவர் பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கனால சாப்பாடு வந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை போட்டுட்டான். அப்படி போகக்கூடாது. எல்லாமே முதல்ல எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு பூஜை ரூம்ல வச்சிடணும். பூஜை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, உடல் எழுந்துச்சு போகக்கூடாது. பூவை மறந்து வெளியில வச்சுட்டு வந்துட்டானே அப்படின்ட்டு வெளியில வச்சு போகக்கூடாது. எல்லாம் தயாரா எடுத்து வச்சிருக்கோமான்னு பார்த்து தான் உட்காரணும். அது மாதிரி அது பாத்திரங்கள் எல்லாமே சுத்தி இருக்கணும். உங்களை சுத்தி எல்லாமே பூஜைன்னா எல்லாமே இருக்கும். சரி, அப்படி சிவனுக்கு நிவேதனம் செய்யாதொழிந்தால் அகோர மந்திரத்தை 20,000 உருக ஜெயிக்கணுமா. மனமுருக 20,000 தடவை அகோர மந்திரத்தை ஜெயிக்கணும். நிவேதனம் கொடுக்காமல் இருந்தா, தெரியாம பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு மன்னிவு கேட்டு இந்த மந்திரத்தை 20,000 எத்தனை, 10,000 20,000 32,000 தடவை சொல்லணும். ஆசிரியர் முதலானோர் பவித்திரம் சாத்தும் பொழுது அதற்கு சொன்ன விரதங்கள் நியமங்கள் அனுஷ்டிக்காமல் குறைவுமானால் சிவகாயத்ரி மந்திரத்தை 100 உரு ஜெபித்தால் அக்குற்றம் போகும். இப்ப ஆசிரியர் சொன்னபடி விரதங்கள் இருக்குது, நியமங்கள்னா அனுஷ்டானம் செய்ய சொல்றது, பூஜை பண்ண சொல்றது, இதெல்லாம் அனுஷ்டிக்காமல் குறைவாக செய்தால், குறைவுறுமாறு செய்தால், இப்ப அனுஷ்டானம் ஒரு புக்கு நிறைய போட்டிருக்கு, நீ சுருக்கமா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைவா செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், சிவகாயத்ரி மந்திரத்தை 100 தடவை செய்யணும். ஓம் காம் தன் மகேசாய வித்மகே விசித்தாய தீமகி தன்னோ சிவப்பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை 100 தடவை சொல்லணும். இந்த மந்திரத்தை நாங்கள் டெய்லி சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா தினசரி நாங்கள் குறைய தடவை செய்யறோம். அப்படியே முழுசா முடிஞ்ச அளவு அனுஷ்டானத்தை பண்ணிடணும். இந்த கடைசி 11 மந்திரத்தை சொல்லி முடிச்சு, அது மாதிரி முதல்ல உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அது முதல்ல செய்யணும். அதுக்கப்புறம் விரிவா செய்யறதுக்கு புஸ்தகத்துல போட்டிருக்கோம், அந்த விரிவையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்க்கணும். அந்த மந்திராபிஷேகம், மந்திரோச்சனம், அது மாதிரி சிவகாயத்ரி தர்ப்பணம் கொடுக்கறது, அப்புறம் இது பித்திருக்கள் தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் முடிச்சு கடைசி 11 மந்திரங்களை சொல்லி அப்புறம் சாமிக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாம் முடிச்சு கடைசி பிராணாயாமம் செஞ்சு அதுக்கப்புறம் 11 மந்திரங்களை சொல்லி சுவாமி கிட்ட ஆத்ம தபம் ஜபம் கண்ம பலன்கள் முழுதும் சமர்ப்பயாமின்னு சொல்லி சுவாமி கிட்ட உங்களுடைய
நன்மை தீமையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு கடைசி ஜெபம் பண்ற வரைக்கும் விடாம பண்ணணும். சிவா இப்பதான் தீட்சை எடுத்து வந்திருக்கோம், நீங்க உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இப்போதைக்கு நான் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய சொல்லியிருக்கேன். ஏன்னா பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல ஒரு கொஞ்சம் பண்ண சொல்லி முதல்ல இப்போதைக்கு ஜெராக்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் புஸ்தகத்தை பார்த்து பண்ணட்டும். அப்படி சாமிக்கு நாளுக்கு நாள் அவங்களுக்கு உணர்த்திடுவேன். சரி, அப்படி அப்படின்னா தான் இந்த குற்றம் போகும். சிவலிங்கம் அக்னியாலே திருமேனியில் பூர்வ வண்ணம் விட்டு வேறு வண்ணமாக கண்டாலும் சிதறி போனாலும், சிவலிங்கத்தை எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கன்னா அது சிதறி கிடந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீ என்ன செய்யணும்னா, இப்படி வந்துவிட்டதே என்று மனதில் துயரமடைந்து ஆசிரியரை வணங்கி இக்குற்றம் போக்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து உபவாசியா இருந்து பட்னியா இருந்து உபவாசனை செய்து 100,000 முறை ஜெபித்து அவ்வாசிரியனால் வேறு லிங்கத்தை எழுந்தருள பண்ணி பூஜை செய்க. உங்க சிவலிங்கத்துல ஏதாவது ஒரு நெருப்பு பட்டாலோ இல்ல ஒரு ஏதாவது வேறு வண்ணமாக கண்டாலோ இல்ல அந்த சிவலிங்கம் திடீர்னு கீழே விழுந்துருச்சுனாலோ சிதறிடுச்சுனாலோ நீங்க பூஜை செய்யக்கூடிய சிவலிங்கத்துக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நேர குருநாதரிடம் போய் சென்று அவரிடம் இந்த விஷயத்தை சொல்லி விண்ணப்பத்தை செய்து உபவாசியா இருந்து விரதம் இருந்து அகோர ஜபத்தை 100,000 மனம் முருக சொல்லி அதுக்கப்புறம் வேற சிவலிங்கத்தை வாங்கி பூஜை செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா? இது ரொம்ப முக்கியமானது. சிவபூஜை எடுக்கிறவங்களுக்கு லிங்கத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் வேற ஒரு லிங்கத்தை வாங்கி பூஜை செய்யணும். கல்வர் முதலானவர் சிவலிங்கம் கொண்டு போனால் அது வருமோ என்று 40 நாள் உபவாசியா இருந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு வேற லிங்கத்தை வாங்கி என்ன செய்யணும், குருநாதர்கிட்ட போய் கொடுத்து மறுபடியும் முதல்ல நீங்க வரணும். அதனாலதான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும் சிவலிங்கத்தெல்லாம், ரொம்ப பாதுகாப்பா. நம்மளாம் ஃப்ளைட்ல போகும்போதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும், நம்ம பாட்டு எடுத்து கீழே போட்டு வரணும்னு பயமா இருக்கும். நம்ம அதுக்காக தான் எல்லா துணிகளுக்கும் நடுவுல கொண்டு போய் வச்சிடணும் சிவலிங்கத்தை. இதெல்லாம் அது மாதிரி இந்த பூஜை சாமான்லாம் இங்க ஒரு பெட்டியில வச்சிருப்போமா, அது உள்ள போயிட்டு வெளியில வரும். எப்போ போனாலும் நம்மளை தனியா ஒரு அறையில கூப்பிடுவாங்க உள்ள, சார் நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க அப்படி ஹிந்தியில சொல்லுவாங்க. வழக்கம் போல உள்ள போவோம், ஓப்பன் அப்படிம்பாங்க. எல்லாம் எடுத்து காமிப்போம், மணி பூஜா சாமான் அப்படி. ஓகே பொடி ஏதோ உள்ள இருக்கேன் எடு அப்படிமா. பொடி ஒண்ணு உள்ள இன்னும் இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து அராயணும்னு நினைச்சு அவங்க என்ன செய்வாங்க, சந்தேகப்படுவாங்க. நம்ம மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி எல்லாம் உள்ள பொடியா வச்சிருப்போமா, ஏன் எடு அப்படிமா. எல்லாம் எடுத்து அவன் மோந்து வர பார்ப்பான். மோந்து ஓட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது நம்ம சாமிக்கு, அப்படியே எடுத்து கீழே தான் போட்டு வரணும். அதை நீயே கீழே போட்டுறியா அப்படின்ட்டுருவேன். அவன் மோந்து வைப்பானா, கீழே போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல போய் வெளியூர்ல போய் நம்ம முடிஞ்சா வாங்கி பண்ணிக்கிற வேண்டியது. இல்லையா சாமிக்கு ஒரு தண்ணீர் அபிஷேகம் மட்டும் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். எதை மோந்து பார்க்கலையோ அதை நம்ம எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். மெயினா பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையை தான் மோந்து பார்ப்பாங்க. ஏன்னா வெள்ளையா இருக்குமா, மஞ்சள் பொடியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பூச்சின்னு சொல்லி விட்டுருவாங்க. இது கொஞ்சம் ஒரு மோந்து பார்ப்பாங்க. அதனால ரொம்ப அந்த நம்ம எப்போ போனாலுமே ரூமை தனியாக கூப்பிடுவாங்க. எல்லாம் இவங்கெல்லாம் நம்ம கூட வந்தவங்கள செக் பண்ணி முடிச்சு போயிடுவாங்க. கடைசியாக போவேன். ஏன்னா அதுக்கு தான் நம்ம எப்பயும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்குலாம் போயிட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய செக் பண்ணுவாங்க. இங்கே முடிஞ்சு அங்கே போய் சீலை வச்சு இப்படிலாம் முடிஞ்சு கடைசி அங்கே போய் சேர்ந்து அங்கே போய் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார வரைக்கும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். முதல்ல வெளியில் ஒரு இதில் போட்டு உரைச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் உள்ள செக் பண்ணுற இடத்துல ஒருக்க போட்டு வச்சுருவாங்க, 2 தடவை போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நோட்டில் வேற குறிப்பு வேறு எழுதுவாங்க, அவங்க பேர் அப்படி சொல்லி வேற எழுதி வைப்பாங்க. சரி, அதனால சிவலிங்கத்தை வந்து ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். அதை நம்ம உயிர் போல் பாதுகாக்க வேண்டும். நம்ம உயிர் வேற கிடையாது, அந்த சிவலிங்கம் வேற கிடையாது. அந்த அளவுக்கு சிவபெருமான நாம எங்க போனாலும் எடுத்துட்டு போனோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்கிட்டு தீட்சை எடுக்கிறவங்க எல்லாம் வச்சுட்டே போயிடறாங்க வீட்டுல. பாதுகாக்க முடியாதுங்க. நம்ம உயிரை மட்டும் பாதுகாக்கிறோம், நம்ம உயிரை எப்படி பாதுகாக்கிறோம் அதுபோல இந்த சிவலிங்கத்தையும் பாதுகாக்கிறோம். நம்ம கண்ணு கருத்துமா நம்ம கையிலேயே வச்சுக்கிறோம். புரியுது அவங்களுக்கு? நம்ம உயிர் வேற இல்லை அது வேற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உயிர் போல பாதுகாத்து நம்ம எங்க போனாலும் கைலாயத்துக்கே போனாலும் சாமியை கொண்டுட்டே போகணும். அவர் கூடயே இருக்கணும், ஒன்றாய் உடனே. அவர் எப்படி நம்மளை விட்டு நீங்காம இருக்காரோ நாமளும் அந்த சிவலிங்கத்தை விட்டு நீங்காம எந்த ஊருக்கு போனாலும் சரி கொண்டுட்டு போயிடணும். எத்தனை அடியா நம்ம கூட வரும்போது பார்த்தீங்களா, எல்லாரும் கொண்டு வந்துடுறாங்களா, எல்லா அடியும் கூட வந்து பூஜை பண்றாங்களா, அதான். சரி, அப்படி அக்னி
அக்னி சிவலிங்கத்தை தீண்டினால் பழுதிலாவாய் இருக்கும். ஆனால் உபவாசியாய் 30,000, அதாவது நெருப்பு எதாவது பட்டுருச்சுன்னா தீண்டிருச்சுன்னா 30,000 முறை ஜெபிக்கணுமா? எந்த மந்திரத்தை? அகோர மந்திரத்தை ஜெபிக்கணும். எத்தனை தடவை? 30,000 தடவை நெருப்பு பட்டுச்சுன்னா. அதனால ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். மானிடர் தாவித்த பராத்த லிங்கத்தில், பராத்த லிங்கம்னா இப்ப வெளியில உள்ள லிங்கம். இப்ப வீட்டுல வைக்கிற லிங்கத்துக்கு பேரு ஆத்மலிங்கம் பேரு, வெளியில இருக்கிற லிங்கத்துக்கு வந்து பராத்த லிங்கம்னு பேரு. வீட்டுல பூஜை செய்யக்கூடிய லிங்கத்துக்கு என்ன பேரு? ஆத்மலிங்கம், அதாவது ஆத்மநாதர். வெளியில வந்துட்டோம்னா பராத்த லிங்கத்தை வந்து யார் பூஜிக்க முடியும் அப்படின்னா ஆதி சிவாச்சாரியர்கள் மட்டுமே பூஜிக்க முடியும், மற்றவர்கள் பூஜிக்க முடியாது. அப்படி வேற யாராவது பூஜித்தால் அந்த குற்றத்தை நீக்குவதற்கு ஆதி சிவாச்சாரியர் வந்து தான் கிரியை செய்து அந்த குற்றத்தை போக்க முடியும். இப்ப பெரிய பெரிய ஆலயங்கள்ல சிவாச்சாரியர்கள் இருப்பாங்க. மற்ற இடத்துல இல்லாத இடத்துல சிவலிங்கம் இருந்தால் அங்கே பூஜை நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவதீட்சை பெற்றுக்கொண்டு அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா? சிவபூஜை யார் எடுத்திருக்காங்களோ அவங்க என்ன செய்யலாம்? சிவலிங்கத்தை தொட்டு பூஜை செய்யலாம் அப்படின்னு எங்க குருநாதர் சொன்னாங்க. ஒரு அடியும் தீட்சை எடுக்க போற நேரத்துல ஒரு ஐயா வந்து தீட்சை எடுக்கிறதுக்கு வரிசையில் நின்றுருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க சாமிகிட்ட, சாமி இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் எனக்கு பூஜை செய்யணும் போல இருக்கு, தனியா இருக்கு, யாருமே வெயில்ல கிடக்காரு சாமி, அதனால அவரை பூசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே நீங்க சிவதீட்சை வாங்கிட்டு சிவசிந்தனையோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாமி. அதனால சிவதீட்சை பெற்றுக்கொண்டு பரார்த்த லிங்கத்தை நாம பூஜை செய்யலாம். அது மாதிரி ஆத்மலிங்கத்துக்கு வேற பராத்தலிங்கத்துக்கும் விதிமுறைகள் இருக்கு. ஆத்மலிங்கத்துக்கும் பராத்தலிங்கம். ஆத்மலிங்கத்தை உட்கார்ந்து தான் செய்யணும், பராத்தலிங்கத்தை நின்றுகிட்டு தான் செய்யணும். இப்ப கோயிலெல்லாம் பூஜையெல்லாம் எப்படி பண்றாங்க? நின்றுட்டு தானே பண்றாங்க. இப்ப வைத்தியநாத சாமி கோயிலெல்லாம் போவாங்க, நின்றுட்டு தானே பண்றாங்க. இப்ப நான் அடி நீங்க எப்படி பண்றேன்? சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு மாப்பிடியை கொடுங்க அப்படி உட்காந்து புறத்துல பண்ணக்கூடாது. அது வீட்டுலதான் நீங்க அமர்ந்து ஆசனம் செய்து நாம அந்த ஆத்மநாதரை பூஜிக்க வேண்டும். வெளியில வந்துட்டோம்னா பராத்தத்துக்கு வந்துட்டோம்னா அது எந்த லிங்கம்? பராத்த லிங்கம் பேரு. அது யார் பூசிக்க முடியும் அப்படின்னா சிவதீட்சை பெற்றுக்கொண்டு நாம அந்த லிங்கத்தை பூசிக்கலாம். அப்படி பராத்தத்துல பாணிட தாவித்த பராத்த லிங்கத்தில் அக்னி முதலியவற்றால் ஊறுபட்டால் அதுல ஏதாவது ஒரு அக்னி ஏதாவது பண்றா மற்ற ஆன்மாத்த லிங்கத்தில் இருந்து சுயம்பு முதலிய லிங்கத்தினுள் ஊறுபட்டால் ஒளியேற்க சிவலிங்கத்தில் கால்படினும் கடைக்கினும் 20,000 முறை ஜெபிக்க. அதுல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லிங்கத்துல 20,000 தடவை என்ன செய்யணுமா? எந்த மந்திரத்தை? அகோர மந்திரத்தை 20,000 ஜெபிச்சுதான் நம்ம அந்த சிவலிங்கத்தை தொட்டு பூஜிக்க முடியும். அது மாதிரி ஏதாவது டேமேஜ் வந்துருச்சுன்னா அந்த லிங்கத்தை நம்ம எடுத்துட்டு மறுபடியும் புதுசா சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். ஓரளவுக்குன்னா பரவாயில்ல, ரொம்ப இதாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம சிவலிங்கத்தை மாத்தி தான் ஆகணும். பழுதோட நம்ம என்ன செய்யக்கூடாது? சிவலிங்கத்தை பூசிக்க கூடாது. இப்ப நாங்க முன்னாடி இதுக்கு போனோம், நம்ம மன்மதேஸ்வரர் அந்த முரம்பு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, வாழவந்தான்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க உள்ள போனா எல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சிவலிங்கம் இருந்துச்சு, எல்லாம் ஊரே குடியிருச்சு அங்க அப்படின்னு போயிருந்தேன். அங்க போகும்போது தோன்றாங்க 12 அடி வரைக்கும் தோன்றாங்க. அது உள்ள போய்கிட்டே இருக்கு, வேறு மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு மேலே தோண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூடி இது பண்ணிட்டாங்க. சிவலிங்கம் அப்படி இருந்துச்சு. ஆனா அம்பாள் வந்து செதலம் அடைஞ்சிருச்சு. ரதிதேவி அம்பாள் வந்து அதுக்கப்புறம் புதுசா சிலையை வச்சு இப்பயும் பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா இப்ப அழகா கோயில், சின்ன கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னு இப்ப போய் பார்த்துட்டு வந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்படின்னு என்ன போகும்போது கேட்டு பூட்டியிருந்தாங்க. ஆனா வெளியில இருந்து பார்த்தாலும் சாமி தெரியுறாரு. அதான் ஒரு ஆச்சரியம். சாமி அம்பால பாத்துடலாம், வெளியில இருந்து பாத்துக்கலாம். ஏன்னா அங்க யாரும் ஆள் வரமாட்டாங்களா அவ்வளவா, அதனால யாரும் வந்தாங்கன்னா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. சாமி பார்த்துட்டு சாமி அம்பாலையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு சுத்த கூட முடியாது, ஏன்னா பூட்டியிருக்காங்களா. அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்துச்சு. எந்த கோயிலையும் பூட்டி இருந்தா என்ன செய்யக்கூடாது? சுத்தக்கூடாது. சென்ற கூட அடின்னு இப்ப கடைசி எங்க போனோம்? ஒரு ஊருக்கு போனோம்ல கோயிலுக்கு கடைசியா, போன வாரம் போயிருந்தோம்ல. போன வாரம் திருவாரூருக்கு போயிருந்தோம்ல. அடின்னு சாமி தரிசனம் பண்ணோம். இவங்க ஒரு கோயில பூட்டி இருக்கு, இவங்க வெளிப்புற சார் நாங்கள் வெளிப்புற வசதிக்கு வந்த சுவா அப்படின்னு வெளிப்புற வசதி பூட்டி இருக்கு சார், நீங்க எதுக்கு சுத்துறீங்க? அப்படியா சுவா? தெரியாது சுவா அப்படின்னா. தெரியல கேட்டுக்கோங்க சார். அதாவது திரை போட்டிருந்தாலும் நட சாத்திருந்தாலும் நாம என்ன செய்யக்கூடாது? வெளிப்புறத்தை. அது மாதிரி
திறந்திருந்ததுன்னா விழுந்து கும்பிட்டு சுவாமி சுற்றி வந்து தான் என்ன செய்யணும், போய் சிவபெருமான தரிசனம் பண்ணணும். வெளிப்பிரகாரம் சுற்றிட்டு வந்து தான் போகணும். புரிஞ்சிச்சா? சரி, பிரதட்சணம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சாமியை போய் தரிசனம் பண்ணணும். அப்புறம் அம்பாவை பார்த்துட்டு 61 நாயன்மார்களை பார்த்துட்டு முதல்ல உள்ளே போகும்போது அதிகார நந்தியை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். வெளியில் வரும்போது சண்டேஸ் நாயனாரை பார்த்துட்டு தான் வெளியில் வரணும். அதே மாதிரி நீங்கள் இங்கே உள்ளே வரும்போது இங்கே கூட யார் இருக்கான்னு நினைக்கணும், அதிகார நந்தி இருக்கான்னு நினைக்கணும். அங்கே சைடில் வந்து சண்டேஸ் நாயனார் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட சிவபுண்ணியத்தை அடியனுக்கு தந்தொருள வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு தான் உள்ளே வரணும். ஒரு முறை சுற்றி ஒரு தடவை கூட சுற்றக்கூடாது. 3, 5, 7 அந்த முறையில் தான் சுற்றணும். அப்படி ஒரு முறை உங்களுக்கு டயம் ஆயிடுச்சு, நான் ஒரு தடவை தான் சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா 3 முறை சுற்றுற மாதிரி பாவனை பண்ணணும், இல்லை 5 முறை சுற்றுற மாதிரி பாவனை பண்ணணும். உங்களுக்கு டயத்தை பொறுத்து. ஆனால் மனதால் பாவித்தா பன்மடங்கு உங்களுக்கு புண்ணியம். ஆனால் நீங்கள் நினைக்கணும், அதில் தான் இருக்குது விஷயம். இல்லையா, நீங்கள் வாட்டு ஒரு 5 தடவை சுற்றிடுங்க, தப்பே கிடையாது. 5 முறை இறைவனை வலம் வந்தால் நம்மளிடம் இருக்கக்கூடிய பஞ்ச சரீரங்கள் நீங்கும். காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், தூள சரீரம், சூக்கும சரீரம் என்கின்ற பஞ்ச சரீரம் நம்மை விட்டு நீங்கும். இறைவனை எத்தனை முறை வலம் வந்தா? அடியன் முன்னாடி நம்ம கோயில்ல வைத்தியநாத இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறது. எனக்கு சுற்றி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிரும். 5 தான் சுற்றி வர்றதுக்கு. சுற்றி வந்துட்டு உட்காந்துருப்பேன் அந்த இதில் சித்திர சபையில். வருவாங்க, சிவா இப்போதான் வந்திருக்கீங்க, இவ்வளோ தெரியுது. ஆமாம் சிவா இப்போதான் வந்திருக்கேன், வாங்க உள்ளே போவோம், வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு. ஆமாம் நீங்கள் சுற்றுறையா? நீங்கள் வேற சிவா, யாரு சிவா வெளிப்புறம் சுத்த, வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க உள்ள அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், வெளிப்புறம் சுற்றிட்டு வந்து தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டார். வெளியில் வந்து கன்னியகுல கணபதி இதெல்லாம் இருக்காங்களா, முருகப்பெருமான் தண்டாயுத பாணி இதெல்லாம் சுற்றி வந்துட்டு தான் சாமி உள்ள போய். ஏன் அப்படின்னா முதல்ல சாமி ஏன் முதல்ல வளம் வரணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் சும்மா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நீங்கள் சுற்றி சுற்றி வாங்க என்ன கேட்பாரு, எதுக்கு என்னை சுற்றுறீங்க கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதே போல் நீங்கள் சாமி சுற்றி வந்தா இப்போ உன் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது சாமி என்ன செய்வார், அறிவார். உங்கள் என்ன எப்படி பிரதிபலன் ஓடுது அப்படிங்கிறத சாமி என்ன செய்வார், நீங்கள் வளம் வரும்போதே சாமி அறிஞ்சிரு. எல்லாமே அவருக்கு சாமிக்கு தெரியும். உடனே சரி அப்படியா இதுதான் உன் பிரச்சனையா, சரி ரைட் விடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாமி பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் சாமிகிட்ட போய் ஒப்பிக்க வேண்டிய தேவையே இல்லை. சாமியே எல்லாத்தையும் ஒவ்வொரு அசைவும் சாமிக்கு தெரியும். நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிலையிலையும் சாமிக்கு தெரியும். அதனால் நாம் போய் சாமிகிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன ஒப்பிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒப்புவிப்பது எதா இருக்கணும்னா, வெறுமனே என்னுடைய கால சூழ்நிலை இப்படி இருக்கு, என்னுடைய சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, உன்னை நினைக்க விடாம இந்த உலக மாயை என்னை தடுக்குது அப்படின்னு போய் ஒப்புவிக்கணும். அதை விட்டு என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ சாமி, என் குழந்தைய விட்டு நீ பார்த்துக்கோ சாமி அப்படின்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. நீங்க உங்க வழிபாட்டுக்கு எது தடையா இருக்கோ அதை சொல்லணும். அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு, செப்பார் மூளை வங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை தாள் அடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கா நம்மா. எதை ஒப்புவிக்கணும் சாமிகிட்ட போய், உங்களோட எண்ணத்தெல்லாம். பெருமானே உன் மேல அன்பு செலுத்த முடியாம இந்த மாயை வந்து என்னை தடுக்குதே பெருமானே, கோயிலுக்கு வர முடியாத எத்தனையோ சூழ்நிலைகள்லாம் வருது பெருமானே அப்படின்னு சாமிகிட்ட போய் ஒப்புவிக்கணும். இப்படி ஒப்புவிக்கணும். எனக்கு எப்படியாவது ஒரு பங்களாவை வாங்கி கொடுத்துட்டு என்ன நான் பாட்டு போய் உட்காந்துருவேன் அப்படின்னு செய்யக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான், ஒரு பங்களா போதும், நான் ரொம்பவா கேட்கிறேன், ஒரு பங்களா போய் உட்காந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒண்ணு நான் மறக்க மாட்டேனே, அதுக்கப்புறம் சாமி கொடுத்துருவாரு, பங்களா கிடைச்சிடும். போய் உட்காந்ததுக்கப்புறம் வரவே மாட்டார், இந்த பக்கம் ஏரியா பக்கம் எனக்கு கிடைச்சிருச்சுல. அப்படிதான் ஒரு வட்டம் கோயிலில் ஒருத்தர் ரொம்ப நாளா வந்துக்கிட்டே இருந்தார். பல நாள் அவர் எனக்கு பொறாமையா இருக்கும், தினசரி இப்படி விடாம கோயிலுக்கு வர வெறும் நான் உண்மையில ரொம்ப கை தட்டுவேன், அவரை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வரல. ஏன்னா மனுஷன் எப்படி வந்துகிட்டு இருந்தாரு, ஆளை காணவேன்னு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல பார்த்தேன். சிவா என்ன சிவா உங்களை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்குமே, விடாம வந்துருந்தீங்களே என்ன சிவா ஆச்சு அப்படின்னு. நீங்க ஒண்ணு காரியம் நிறைவேறிச்சு அவ்வளவுதான், நான் வரல அப்படின்னு. அவர் காரியம் நிறைவேறதுக்கு அப்புறம் சாமியே மறந்துட்டாரு. காரியம் நிறைவேறதுக்கு அப்புறம் எதுக்கு சிவா அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மன வருத்தப்பட்டு கோயிலில் உட்காந்துருந்தார். என்ன சிவா என்னாச்சு? சிவா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க தெரியல, மன வேதனைன்னா வேதனை, காரியம் நிறைவேறிடுச்சு ஆனா இப்ப மன வேதனை ரொம்ப வந்துருச்சு அப்படின்னாரு. அதான் இறைவனை மறந்தா நமக்கு மனவேதனை ரொம்ப வந்துச்சு. அது செய்கின்ற கருணையை நினைக்கணும். நம்ம நல்லா இருந்த எந்த நிலையிலையும் நம்ம சாமியை மறக்கக்கூடாது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சாமி மறக்கும். நம்ம துன்பம் வந்தால் தான் வேகமாக ஓடி வருவோம், இன்பம் வந்தால் தான் வீட்டில் இருந்துருவோம்.
எந்த நிலையிலும் சாமியை நினைந்து கொண்டே வழிபாடு. புரியுதா சார்? இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சாமி நம்மளை ரொம்ப நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். எனக்கு தாங்க முடியல சாமி அப்படின்னா உங்களை ரொம்ப நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதிகமா நீங்க துன்பம் வரும்போது தான் சாமியை அதிக நேரம் நீங்க நினைப்பீங்க. அதனால துன்பம் வருமேன்னு வருத்தப்படாதீங்க. சாமி நம்மளை நெருங்கி வந்துகிட்டு இருக்காரு. வருமா நீ குடு சாமி, எத்தனை துன்பம் வந்தாலும் வரட்டும், எல்லாம் ஒன் செயல் அப்படின்ட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த துன்பத்தை வரவிடாம தடுத்துருவாரு. ரெண்டாவது அதை தாங்கக்கூடிய வலிமையாகவும் ஆக்கி விட்டுருவாரு. கொஞ்சம் சரி. லிங்கத்தில் அரை அங்குலத்துக்கு மேற்பட்ட பழுதானால் அவ்லிங்கத்தை ஒழிக்க, அதாவது சொல்ல பார்த்தீங்களா, ரொம்ப பழுதாயிருச்சுன்னா அந்த லிங்கத்தை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். 3 அங்குலத்துக்கு மேல் பழுதானால் அந்த பீடத்தை எடுத்துடணுமா. அவ்லிங்க பிரமாணத்தில் வேறொரு லிங்கத்தில் முன்பு போல மானிடமாக திருமேனியை செய்த பிரதிஷ்டையை அவ்வழியே செய்க. பிரதிஷ்டை செஞ்சுதான் மறுபடியும் அந்த சிவலிங்கத்தை வைக்கணும். சுயம்பு தெய்வீகம் ஆயிடம் காவனம் இவைகளில் பழுதானால், அக்னி வாதையினால் பழுதானாலும் அச்சிலையை தானே முன்பு போல சந்திக்க வைத்து திடரும் பொருட்டு செம்பு முதலியானவற்றால் பட்டம் கட்டி அதனை பூஜை செய்க. இப்ப சுயம்புலிங்கத்துல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு செம்பு இந்த மருந்தெல்லாம் தடவி இந்த செம்பு போன்ற இதெல்லாம் வச்சு அதை உரிய சிவாச்சாரியர்களை வச்சு பூஜை செஞ்சுதான் என்ன செய்யணுமா, பிரதிஷ்டை மறுபடியும் செய்யணுமா. சுயம்புலிங்கத்துல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சொன்னது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம். இது வந்து சுயம்புலிங்கத்துக்கு இந்த மாதிரி. அடுத்து சொல்றாரு, பெட்டக கோயிலுடனே சேமப்பிழை வந்தால் சாணுக்கு 16,000 முறை ஜெபிக்க அகோர மந்திரத்தை. பெட்டக கோயில் இருக்குதுங்க, பெட்டகத்துக்கு கூட என்ன வந்துடக்கூடாது, பிழை வந்துடக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒன்று 16,000 அகோர மந்திரத்தை ஜெபிக்கணும். சாணுக்கு 20,000, ஒரு ஜானுக்கு 20,000. வாய் திவலை சிவலிங்கத்தில் தெரித்தால் தெரியாம நீங்க பூஜை செய்யும் போது நீங்க ஏதாவது பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் தெரிச்சு சிவலிங்கத்து மேல பட்டுருச்சு அப்படின்னா பாருங்க எப்படியெல்லாம் வழியை ஊற்றி வச்சிருக்காங்க. பூஜையில இதெல்லாம் நடக்கும். சாமி தேவையான வந்து உருண்டு உள்ள வந்துருப்பாரு. சிவலிங்க நீங்க அபிஷேகம் தண்ணி வேகமா ஊத்துறீங்கன்னா சிவலிங்க டக்குனு என்ன செஞ்சிடும், உள்ள அபிஷேகத்துக்குள்ள உள்ள போயிடும். அதனால ரொம்ப கவனமா அபிஷேகம் பண்ணணும். இப்ப அதுக்கெல்லாம் நீதி இருக்கு, எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. வாய் திவலை சிவலிங்கத்தில் தெரித்தால் 20,000 அகோர மந்திரத்தை ஜெபிக்கும். கோலைப்படின்னு 30,000 முறை, அதுல வேற ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா 30,000 முறை ஜெயிக்கணும். கை தவறி வீழ்ந்தால் 100,000 முருக ஜெயிக்கணும். கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா சிவலிங்கம் ரொம்ப பெட்டிக்குள்ள வச்சு அதான் அடின்னு முதல்ல சொல்லிட்டேன், அது உங்க உயிர் போல. உங்க உயிர் நீங்க சாதாரண விட்டுறீங்களா, அது போல சாமியை பாதுகாப்பு. பூஜை செய்யும்போது நிதானமாக பூஜை செய்யணும். வேகமாக பூஜை செஞ்சோம்னா சாமி கீழே விழுந்துருவாரு. ரெண்டாவது எடுக்கும்போது பதட்டமாக எடுத்தோம்னா கீழே விழுந்துரும். அதனால் ரொம்ப கவனமாக பூஜை செய்யணும். அடுத்து சொல்றாரு, ஆசிரியனால் வேறொரு லிங்கத்தை எழுந்தருள பண்ணி கொள்க. அப்படி ஏதாவது கீழே வந்துருச்சுன்னா ஆசிரியர் வேறொரு லிங்கத்தை வந்து எடுத்து பூஜை பண்ணணுமா. அது மாதிரி பீடத்துல ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் நம்ம வேற சிவலிங்கத்தை மாற்றி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதே மாதிரி ஆசிரியர் நிழலை கடந்தால் 300 வரை ஜெபிக்க. அதனால ஆசிரியருக்கு பக்கத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான். அதனாலதான் இப்ப 63 ராணிமலர் கோயில் இருக்காங்க பார்த்தீங்களா, பக்கத்துல போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வெளியில கேட்டு வச்சிருக்காங்க. நம்மளால அதையும் திறந்து உள்ள போய் எழுதிறாங்க. 63 ராணிமலையும் ஒரு வாய் அடின்னு ஆரம்பத்துல 63 நாயமாருக்கும் ருத்ராட்சத்துல மாலை கட்டி 63 நாயமும் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் பார்த்தா அத்தனை இதுலயும் காணும். சாமியா பார்த்து கொடுத்தது ஆளாளுக்கு ஒரு தூக்கிட்டு போயிட்டாங்க. கடைசி முஞ்சிருந்த 4 தான். அதை வச்சுதான் இப்பயும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நாயமாருக்கு 63 நாயமா தூக்கிட்டு போனோம். அத்தனை பேர் ஆளாளுக்கு வந்து ஒரு சாமியா சாமி கழுத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ருத்ராட்ச மாலையை உடனே சாமி நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது, தள்ளி இருந்துதான் வழிபாடு பண்ணணும். அதுக்குதான் அவங்க கேட்டு வச்சிருக்காங்க, வெளியில இருந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற. அந்த நிழல் கூட நம்ம மேல என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து அசுத்த உடம்பு. இறைவனுடைய திருமேனி எப்படிப்பட்ட திருமேனி, சுத்த திருமேனி. அது மாதிரி அல்லாஹ்வுடைய திருமேனியும் சுத்த திருமேனி. ஏன்னா அவங்க சுத்த நிலையை அடைந்தவர்கள், நாம அசுத்த நிலையில தான் இருக்கோம். நாம அசுத்தத்தையும் கடந்து கீழே இருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்கோ, மறந்துடக்கூடாது. சுத்தமாயா போனருக்கு நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை, அதுக்கு கீழே அசுத்தமாயா போனருக்கு
காலம், எதி, கலை, வித்தை, அராகம், புருடன் மாயை இருக்கு. அதுக்கு கீழே பிரகிருதி மாயாக இருக்கக்கூடிய இதுலதான் நம்ம இருக்கோம். நம்ம சாக்கடையில இருக்கோம், கீழே இருக்கோம் நம்ம. அப்ப நம்ம எவ்வளவு அசுத்தம் நம்ம நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம சாமியை போய் தொடரலாமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நிழல் கூட நம்ம படக்கூடாது. பூஜை செய்யறவங்க மட்டும்தான் சாமியை போய் அந்த நேரத்துல அவர் நிழல் பட முடியும். மற்ற யாரும் பக்கத்திலே என்ன செய்யக்கூடாது, தள்ளி இருந்து தான் வழிபாடு பண்ணணும். கொஞ்சம் சரி. அப்படி மணி 7:40. சரி, இதுக்கார உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து நல்ல பார்த்துட்டேன் மணியை. சில பேர் சொம்ப எடுக்க போனாங்க, சிவா அப்படின்னு சொம்ப காக்க போனாங்க. அதுக்கு அடின்னு பார்த்துட்டேன் நீங்க செம்ப எடுக்கிறதா. இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்த சிவதர்மத்திரத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கிறேன். நாதவிந்துகளாதி நமோ நம, வேதமந்த சரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, நாம சம்பு குமாரா நமோ நம, கீதகிங்கினி பாதா நமோ நம, தீர சம்பிரமயூரா நமோ நம, பரசூர சேத தண்ட வினோதா நமோ நம, கீதகிங்கினி பாதா நமோ நம, தீர சம்பிரமயூரா நமோ நம, பரசூர தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, பதேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய் ஓதலும் ஈதலும் ஊட கோலால பூசையும் ஓதலும் குண ஆசார நீதியும் சீரமும் சீர்வாத சேவையும் மறவாத ஏதளம்புகள் காவேரியாழ் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா, ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முன்னாளில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலே ஆதி அந்த உலாவாசு பாடிய சேதல் கொங்குவை காவூன நாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. கைலாயபுரம் சிவஞான போத நெறி காட்டும் என்னை வைவாயமை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி மீளாரும் பொழில் திருவாவூர் திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடியோன் திருமரபு நீடூழி தலைக மாசோம். பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுமே வான்முகில் வளாதுவீக மலிவளம் சுரக்க மண் கோன்மறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். அழகான பார்வதி பதையே என்னாருடைய துவனையை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம். தண்ணி இது இருக்காது.